ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் நாற்பத்தி ஒன்று. கோநாம பந்த கதமேஷ ஆகதஹ கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷः கோ சாவணாத்ம பரமக்கः ஆத்மா தயோர்விவேக கதமேததுச்யதாம் கோ நாம பந்த கதமேஷாகதஹ பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷः கோ சாவணாத்ம பரமக்கः கோ சாவணாத்ம பரமக்கः ஆத்மா தயோர்விவேக கதமேததுச்யதாம். ஸ்ரீ குருருவாச்ச தன்யோசி கிருத கிருதயோசி பாவிதம் தே குலம் த்வயா யத வித்யா பந்த முக்தயா பிரம்மீ பவதி மிச்சசி. இப்ப இத 2 தடவை படிக்கிறதுல இருந்தே அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கு. இந்த விவேக சூடாமனுடைய மொத்த விஷயமே இந்த 7 கொஸ்டின்ல தான் இருக்கு. இந்த 7 கொஸ்டின் சும்மா கேஷுவலா கேட்கல, திங்க் பண்ணி கேட்க, குரு கிட்ட கேட்க. அந்த 7 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோ நாம பந்தஹா. பந்தம் மீன்ஸ் சம்சாரம். கோ நாம பந்த சம்சாரம்னா என்ன? கிம் சம்சாரம்? எது சம்சாரம்? சாரம் அசாரம், அசாரம் சம்சாரம். எது அசாரமோ அது சம்சாரம். ஓகே, சரி. கதம் ஏஷ ஆகதஹா, கதம் ஏஷ ஆகதஹா அப்படின்னா இது எங்கிருந்து வந்தது? இந்த சம்சாரம் இருக்க, இது எங்கிருந்து வந்தது அப்படி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ ஒரு இன்ச் முன்னாடி வாங்க, செகண்ட் ரோ கொஞ்சம் முன்னாடி வாங்க, தேர்ட் ரோக்கு அந்த வழி இருக்கணும். ஓகே, மூணாவது கேள்வி கதம் அஸ்ய பிரதிஷ்டா. இந்த சம்சாரம், சம்சாரம்னா தெரியணும், சம்சாரம் மொத்தமே சம்சாரம் தான் இருக்கிறது. எல்லாம் புரிஞ்சது. அந்த சம்சாரம் சொல்றீங்களா, அது மாத்திரம் புரியல. சம்சாரம்னா நம்ம டே டு லைஃப்ல அனுபவிச்சிருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள், கஷ்டங்கள். அது அதனால அத பத்தின விஷயத்த கதம் அஸ்ய பிரதிஷ்டா, இது தொடர்ந்து வந்துட்டு இருக்க, கண்டினியூஸா இருக்கிறது. இது எப்படி கண்டினியூஸா தொடர்கிறது? ஏன்னா டெத் இருக்க, நம்மளோட டெத்து சம்சாரத்தினுடைய எண்டு கிடையாது. ஆஃப்டர் டெத் அகெயின் மறுபிறவி வரும்போது இது கண்டினியூ ஆகிறது. சேம் சம்சாரம் கண்டினியூ ஆகிறது. இது வரைக்கும் கண்டினியூஸா ஆயின்னு இருக்கிறது.
அதனால இது நாட் ஸ்டாப். டெத் நாட் எண்ட். ஈவன் தோ பிரளயம் கூட நாட் எண்ட். ஆஃப்டர் பிரளயா யார் யாரு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். எது மாதிரினா தூங்கி எழுந்த பிறகு நம்மளோட பிரச்சனை எப்படி எழுறது, எதில் விட்டோமோ ராத்திரி தூக்கத்துல அது எழுந்த பிறகு திருப்பி அங்கிருந்து ஆரம்பமாகும். ஜஸ்ட் லைக் பிரளய காலமும் அப்படிதான். அதுல இது கண்டினியூஸா ஆயிட்டு இருக்கிறது. அதனால இந்த கண்டினியூஸா ஆயிட்டு இருக்க இந்த பிரளயம், அதனால இது எப்படி கண்டினியூஸா ஆயிட்டு இருக்கிறது, பிரதிஷ்டா. ஓகே. கதம் விமோக்ஷா, இந்த சம்சாரத்திலிருந்து துக்கத்திலிருந்து துயரத்திலிருந்து பிரச்சனையில இருந்து எப்படி விடுதலை அடையிறது, ஃப்ரீடம் ஆகிறது எப்படி, அப்படி. கஹ அசௌ அனாத்மா, இது குரு சொல்லிருக்காரு அங்க. அனாத்மா ஆத்மா எல்லாம் பத்தி சொல்லிருக்காரு. அதனால கஹ அசௌ அனாத்மா, அனாத்மானா என்னது அத சொல்லுங்க அப்படி சொன்ன. அது மாத்திரம் பரமாத்மா சொல்றீங்க, அந்த ஆத்மா கஹ பரம ஆத்மா, எது செல்ஃப் அத எனக்கு சொல்லுங்க. ஓகே. இந்த ஆத்மா அனாத்மா தயோர் விவேக, ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரண்ட் விவேச்சனம், டிஸ்கிரிமினேஷன், அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியல சொல்லுங்க. இப்படி இந்த கேள்வி கேட்டா, இந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்ல. நம்ம கூட 100 கேள்வி கேட்போம். இந்த கேள்வி இருக்க டைரக்ட் சப்ஜெக்டான கேள்வி, நேரடியான கேள்வி, மறைமுகமான நேரடியான கேள்வி. கேள்வி கேட்டோன்னு ஐயா, அதாவது சிஷ்யனுடைய கேள்வியை பொறுத்து குருக்கு சந்தோஷம். கேள்வி எதை பொறுத்து இருக்கும், நாம புரிந்து கொண்டதனுடைய அடிப்படையில இருக்கும். அப்படின்னா புரிந்து கொண்டதனுடைய அடிப்படையில புரியாததுதான் கேள்வி கேட்பான். அந்த புரியாதத புரிந்து கொண்டதனுடைய அடிப்படையில கேள்வி கேட்பான். புரியுறதுல நிறைய பேருக்கு புரியாம பேசிட்டு இருப்பாங்க, கேஷுவலா கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல, இவன் ரியலைஸ் பண்ணிட்டு கேட்கிறான் இந்த கொஸ்டின்ஸ். அதனால இந்த கொஸ்டின் கேட்ட உடனே அவனை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் குரு. அற்புதமான கேள்வி கேட்டிருக்க நீ, ஒரு அற்புதமான கேள்வி. இந்த நல்ல கேள்வி கேட்ட நீ அப்படி சொல்லிட்டு பதில் சொல்றாரு. அதனால கங்க்ராச்சுலேட் பண்ற குரு ஆனவர், கங்க்ராச்சுலேட் பண்ற, நீ அற்புதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்க, அற்புதமான. அதனால எப்படி கங்க்ராச்சுலேட் பண்றாரு அப்படின்னா அது பின்னாடி அடுத்த ஸ்லோகத்துக்கு வருது. 50வது ஸ்லோகம் கங்க்ராச்சுலேட் பண்ற ஸ்லோகம். சோ ஏன்னா மனித வாழ்க்கை இதுல 98% பேரு அர்த்தகா காமகா, அர்த்தகா காமகா, அர்த்தத்தையும் காமத்தை பத்தி தான் உலகம் முழுக்க இருக்கிறது. அதை பத்தி தான் பர்சியூட் பண்றது, அதை தேடி கண்டுபிடிச்சு அலைஞ்சு கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்றது ஹோல் குளோப். அர்த்தகா காமகா. ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி இருக்கணும். செக்யூரிட்டி ஆன பிறகு ஜாய்ஃபுல் இருக்கணும், இன்பம் இருக்கணும். இதை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது சில பேருக்கு கொஸ்டின்ஸ் வரும், எது ரைட்டு எது ராங் அப்படின்னு. எது ரைட்டு எது ராங்னு கொஸ்டின்ஸ் வரும்போது, ஓஹோ லைஃப் இது மாத்திரம் இல்ல, நம்ம லைஃப் வேல்யூஸ் வேணும், கம்பேஷன் இருக்கணும், லவ் இருக்கணும், லவ் ஃபார் ஆல், சர்வீஸ் இருக்கணும், எப்படிலாம் மனசுக்குள்ள ஒரு அர்ஜ் இருக்கும். ஓகே. அதாவது நம்முடைய அர்த்த காம மாத்திரம் போராது, அதுக்கு தர்மம் வேணும். அப்படி சொல்லிட்டு தர்மா பர்சூட் பண்ற பர்சன்டேஜ் அதுல ஒரு 8% பீப்புள். ஓகே. அப்ப மீதி மிஞ்சினது எவ்வளவு? 2%. 2% மோட்சம் கிடையாது. அது 2ல இருந்து 1 இருக்கலாம், 1க்கும் பிலோ 1 இருக்கலாம் பர்சன்டேஜ். அதுல கொஞ்சம் பேரு தப்பி தவறி இந்த மோக்ஷ பர்சூட்டுக்காக வருவான். மோக்ஷம்னா என்ன, அதுனா என்னது, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவான். அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க வந்துட்டா கூட இது சுயநல மாதிரி இருக்க, நம்மளை பத்தியே பேசுற மாதிரி இருக்க. அதனால நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுதான் கரெக்ட்.
மற்றவாளுக்காக நான் தியாகம் பண்ணுவேன், அதுதான் கரெக்ட். அதனால ஆத்ம மோட்சார்த்தத்தையும் இவர் தியாகம் செய்து விட்டார். அப்படிலாம் அது ஒரு பெரிய லெவல்ல பேசுவாங்க, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீ எதுக்கு சன்னியாசம் எடுத்துட்டு இருக்க? ஆத்ம மோட்சம் செல்ஃபிஷ். இது ரொம்ப நாளா நமக்கு ஐடியா ராங்கா இருந்தது. அதுக்காகவே இதை அடக்கி வச்சுக்கிறது, இத எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல மோட்சார்த்தம் செல்ஃபிஷ் இல்லன்னு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்ட்ரகிள், ரொம்ப ஸ்ட்ரகிள். அதனால இது மோட்சார்த்தம் இருக்க. அப்படின்னா சாஸ்திரம் சொல்லி இருக்காது, அது மாத்திரம் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது இல்லையா. மோட்சம் செல்ஃபிஷ் இருக்காது. இவர் செல்ஃபிஷ், அர்த்த காமம் தான் செல்ஃபிஷ். அதை தாண்டி சொசைட்டி பத்தி நினைக்கிறது தர்மா. இவர் ஐய எஸ்டாப்ளிஷ் பண்றது மை செல்ஃப், அப்புறம் யுவர் ஃபேமிலி, மை ஃபேமிலி. அதை தாண்டி சொசைட்டி பத்தி நினைக்கிறது தான் தர்மா, சர்வீஸ். அதெல்லாம் இந்த இருக்க மோக்ஷ பர்சியூட், அதனுடைய எஸ்டாப்ளிஷ் ஹோல் காஸ்மிக். இவர் அகங்காரம் ஹோல் என்டையர் யூனிவர்ஸ். அதனால அத்வேஷ்ட சர்வபூதானாம் மைத்ரி கருணையேவச்ச. சோ இவனுக்கு இந்த பர்சியூட் யாரு வந்திருக்கானோ அவனுக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாரும் மேலே கம்பேஷன். அதனால இது நாட் செல்ஃபிஷ். அதனால இது நல்லா நம்ம புரிஞ்சு. இங்க இந்த இடத்துல கூட கன்ஃபியூஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த 2% இருக்க 2% மிஸ்கன்செப்ஷன்ஸ்ல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அப்படி கொஞ்சம் மிஸ்கன்செப்ஷன் இல்லாத பர்சன்ட் எங்க போறது, எதை தேடுறது, யார்கிட்ட போறதுன்றது அங்க ஒரு குழப்பம் இருக்கிறது. இது வந்திருக்கிறதே ரொம்ப கம்மி. அந்த கம்மியிலையும் எங்க போய் சேர்றதுன்னு தெரியாம போயிடும். சோ அதுல நீ உன்னுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி லைஃப்ல இதுதான் அப்படி நீ டிசைட் பண்ணிருக்க பாரு, அதுதான் உன்னை பாராட்டுறேன். அதனால இவர் சொல்றாரு, அது சாதாரண. அதனால தன்யஹாசி, நீ பாக்கியசாலி. கிருதகிருத்தியாசி, நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்ட. கன்ஃபார்ம் டிக்கெட் வாங்கியாச்சு. ஓகே, இழுபறி எல்லாம் கிடையாது. அதனால இவர் இப்பவே மோட்சத்தை அடைஞ்சாச்சு. ஏன்னா இந்த பர்சூட், இதை தேடி, இதை அலைஞ்சு இதுல வந்துட்டாலே இதுவே பெரிய விஷயம். இதை நாம அச்சீவ் பண்றோமா அச்சீவ் பண்ணலன்னு செகண்டரி. ஓகே, ரைட் பஸ் ரைட் டைரக்ஷன்ல ஏறிட்டோம், அது ஒண்ணு போறோம். அது நம்ம பிராரப்தம், ஆக்சிடென்ட் இல்லாம போய் சேர்னது. அது நம்ம எப்பயும் சொல்ல முடியாது. நடுவில் ஆக்சிடென்ட் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஐ டோன்ட் பாதர். ஆனா இந்த பஸ் ரைட் பஸ் ஏறிட்டோம் பாருங்க, அதுவே திருப்தி. அதனால இது ரைட்டா இருக்கிறதையே ரைட்னு புரிஞ்சுட்டோம்னாலே அதுவே பெரிய சமத்து. அதனால கிருதகிருத்தியாசி. அது மாத்திரம் இல்ல, தே குலம் பாவிதம். நீ ஒருத்த இந்த பர்சூட் பண்ணி இந்த கிளாஸுக்கு வந்துட்டேன்னா உன்னுடைய குலம், நாட்டு இப்ப இருக்கிற 5-6 பேருக்கு இல்ல, 7 ஜென்மம் 7 தலைமுறைக்கு உன்னை செய்யற புண்ணியம். இந்த புண்ணிய டிக்கெட்டு, இதுக்கு மோட்சத்துக்கு நீ வந்திருக்கிய, இது நீ அடைஞ்சுட்டுனா ஜீவன் முக்தன் ஆயிட்டுனா உன்னுடைய குடும்பத்தில் இருக்க 7 தலைமுறைக்கு அவர்கள் நற்கதி அடைவார்கள். நீ ஒரு தடவை சிஎம் ஆயிட்டேனா இந்த லோகத்துல இருக்க அடுத்தடுத்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு சொத்து சேர்க்க முடியும். அது 2வது தலைமுறையில அடிச்சு கொண்டாலும் போயிடும் எவனாவது. ஆனா இது கேரண்டி. 7 தலைமுறைக்கு புண்ணியம் உன்னுடைய புண்ணியம் ஜாஸ்தியா இருக்கிறது. அத 7 தலைமுறைக்கு நீ டிக்கெட் கொடுக்குற, எவ்வளவு பெரிய விஷயம். அதனால தேகுலம் பாவிதம். ஏன் பிரம்மி பவித்து இச்சுது,
நீ அந்த பிரம்மனை அடையணும்னு இச்சத்து அடைஞ்சதுன்னு நினைச்சுட பாரு. அந்த பிரம்மி பாவா, அந்த பிரம்மம் ஃபுல்னஸ் வேணும். நான் அடையக்கூடியது அறகுறை கிடையாது. எது அடைஞ்சா ஃபுல்லா இருக்கிறதோ அதை நான் அடையணும். சுப்பீரியர் நிலையில அடைஞ்சுட்டேன். அதனால அந்த விஷயத்துக்கு நீ வந்ததுனால அவித்யா பந்த முக்தயா, அவித்யா மூலியமாக இருக்க பந்தம் நீ முக்தி அடைந்து விட்டா இப்ப விடுதே அப்படி சொல்லிட்டு பிரைஸ் பண்ற. ஓகே, இது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்படியா கஷ்டப்பட்டு கிளாஸ்க்கு வந்துட்டுமே, அதுக்குதான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்ற. சங்கரன் சொல்ற, சங்கரன் எவ்வளவு திங்க் பண்ணுவோம் அப்பவே தெரிஞ்சிருக்கு. எத்தனை சிஷியம் கிடைச்சான்னு தெரிஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும், கடைசி வரை யாரோ. அதனால இந்த மோக்ஷன்றது மனிதனுடைய இயற்கையான நேச்சர். வளர்ச்சி இருக்கிறது. இப்ப ஹர்ஜ் இருக்கு. ஹர்ஜ்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு சாப்பிடும் போது பல்லுல ஏதாவது மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ, நாறு மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ, இந்த நாக்கு தொழாவிண்டே இருக்கும். பாத்திருக்கீங்க நீங்க? சும்மா அரை செகண்ட் இருக்காது. அப்புறம் எப்ப வந்தீங்க சொல்லுங்க. அந்த நாக்குல இருந்து பல்லுல மாட்டின்றது எடுக்கிற வரைக்கும் ஓயாது. கரெக்ட்? அதுக்கு பேர் தான் ஹர்ஜ். ஹியூமன் லைஃப் மாத்திரம் இல்ல, எனி செடி கொடி தாவரங்கள் அனிமல்ஸ் எல்லாம் கூட எல்லாமே அதனுடைய வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்ணும். இப்ப வீட்டுக்குள்ள ஒரு செடியை வளர்ச்சிங்கன்னு வச்சுங்க, அது இப்படி வளைஞ்சு சூரிய ஒளியில அப்படி மாறும், வெளியில போகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதோட குரோத், ரியல் குரோத் தான். அது போல எனிதிங் அப்படியே இருக்காது. பிறந்த கண்ணுக்குட்டி அப்படியே பிறந்த பாக்கல இருக்காது. வளர்ச்சி ஆகும், வளர்ச்சி ஆகும். அதுக்கப்புறம் அது தாய் பசு ஆகிற வரைக்கும் எண்டு. தாய் பசு ஆகிற வரைக்கும் தான் எண்டு. அதுக்கப்புறம் வளர்ச்சி கிடையாது. அது ஓல்ட், பினிஷ்ட் அதனுடைய வளர்ச்சி. சோ பிசிக்கல் குரோத் மாத்திரம் தான் இருக்கும் செடி கொடி தாவரம் அண்ட் மிருகங்களுக்கு. பட் மனுஷனுடைய வளர்ச்சி இருக்கிறத ஹர்ஜி, அதனுடைய முயற்சி அது கண்டினியூஸா போயிட்டு இருக்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் பிசிக்கல் லெவல்ல இருக்கும், செகண்ட் லெவல் எமோஷனல் லெவல் இருக்கும், தேர்ட் லெவல் இன்டலெக்சுவல் லெவல் இருக்கும், நெக்ஸ்ட் லெவல் ஸ்பிரிச்சுவல் லெவல் இருக்கும். இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ஹர்ஜானது போயிட்டே இருக்கும், தொடர்ந்து இருக்க. ஓகே, பினான்சியலா மத்தது செக்யூரிட்டி அந்த ப்ராப்ளத்துல என்ன நமக்கு தேவையோ அது பிசிக்கல் லெவல் அடைஞ்ச பிறகு எமோஷனல் லெவல் எதிர்பார்க்கும். கம்பேஷன், கருணை, லவ், லவ் ஃபார் ஆல். சோ இதெல்லாம் இருக்கணும். சோ அப்பதான் கம்ப்ளீட் லைஃப். மைண்ட் என்ன எல்லாரும் அன்போட பாராட்டணும். நமக்கு அன்போட கொஞ்சத்துக்கு ஏதாவது இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா பூனை குட்டியாவது இருக்கணும். இந்த ஃபாரின்ல பாத்தீங்கன்னா பூனையை வச்சிருப்பாங்க, எலியை வச்சிருப்பான். ஏன்னா மனுஷன் வச்சுக்கிறதுக்கு அங்க இடம் இல்ல, சண்டை போட்டுக்கோ. ரெண்டு மனுஷன் சேர்ந்தா கொஞ்ச நாள்ல சண்டை வந்தே ஆகும். யாரு பெரிய? இப்ப இந்த பூனைக்கும் எனக்கும் பிரச்சனை வராது. அது எப்படி இப்படி தவழ்ந்து தவழ்ந்து இப்படி இப்படி பண்ணலாம். அது எவ்வளவு அன்பு காட்டுறது பத்தியா அடைஞ்சணும். நீ அதுக்கு ஆப்போசிட் பண்ண போராண்டி விடும். அது நேக்கா எடுக்கணும். அதனால நீங்க அப்ராட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பழகிட்டு இருப்பான், எதுலயா ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அதாவது இவ அன்பு காட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும், தன் மேல அன்பு செலுத்துறதுக்கு சில பேர் வேணும். எமோஷனல் லெவல், குரோத், நேச்சுரல். இதெல்லாம் கிடைச்ச பிறகு சயின்ஸ் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இன்டலெக்சுவல் கம்ப்ளீட் ஆகாது. அது ஆகிற வரைக்கும் சயின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும். இது கொஸ்டின் கேட்டிருக்கோம், அந்த கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ், எல்லா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனால சயின்ஸ் டெவலப் ஆயிட்டு இன்டலெக்சுவல் ஹர்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஸ்பிரிச்சுவல் லெவல். ஹைட் எப்ப முடியும்? கம்ப்ளீட் மோக்ஷா, ஃப்ரீடம், ஃபுல்னஸ், பூர்ணத்துவம்,
குறை இருக்கிற வரைக்கும் நம்முடைய கண்டினியூஸ் ஜர்னி இருக்கும். கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, பூர்ணம் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஓவர். ஓகே, அதனால இந்த குரோத் ஆனது நேச்சுரல் குரோத், அது போய்கிட்டே இருக்கும். அதனால இந்த குரோத் ஓகே இருக்கட்டும். இது எப்படி சொல்றாரு சங்கரர்? இந்த 51 இருந்து 55 வரைக்கும் உன்னுடைய முயற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை முயற்சி, பிரயத்தனா சரியான முயற்சி, ஸ்வய பிரயத்தனா உன்னுடைய சரியான முயற்சியை பத்தி 5 ஸ்லோகத்தில் சொல்றாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சீக்கர்ஸ்க்கு பர்சூட் பண்ண வந்துன்றவர்களுக்கு, இந்த சம்சாரத்தை கண்டுபிடிச்சவர்களுக்கு, வாழ்க்கைய இந்த ஜென்மத்திலேயே சரி பண்ணணும் அப்படின்னு யாரு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 5 ஸ்லோகம் வெறும் ரொம்ப அமிர்தம். அப்பப்ப இத படிச்சு படிச்சு பாத்துக்கிட்டா கிளியர் ஆயிடும். எப்பப்பெல்லாம் வருதோ நமக்கு டவுட், இத படிச்சு பாத்துக்கிட்டா அதை கிளியர் ஆயிடும். அப்படி இது அமிர்தமா இருக்கிற ஒரு 5 ஸ்லோகம் சொல்றாரு சங்கரன். எப்படின்றத பார்ப்போம். 51 ருணமோஷேன கர்த்தாரஹ விதுசந்தி சுதாதயஹ பந்தமோஷேன கர்த்தாது ஸ்வஸ்மாதான்யோ ந கச்சன. இந்த 51, 52, 53 ஒரே தினசான ஸ்லோகம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அதாவது சங்கரன் என்ன சொல்றாரு, அர்த்தஹா காமஹா தர்மஹா, இந்த 3 விஷயத்துல உன்னால அடைய முடியலன்னா கூட அந்த விஷயத்த பணத்தினாலேயோ அல்லது பொருள்னாலேயோ இன்பத்தினாலேயோ தர்மத்தினாலேயோ உனக்கு டெபிசிட் ஆச்சுன்னா, செய்ய முடியலன்னா மத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கிறது, ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, இப்ப அப்பாவனால பணம் சம்பாதிக்க முடியல, அப்ப என் பையன் என்ன சொல்ல முடியும்? நல்ல பையனா இருந்தா கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்றேன். அப்படி அவருக்கு பொருள் உதவியை கொடுத்து அவருடைய பினான்சியல் ப்ராப்ளத்தை தீர்க்க முடியும். ஓகே, அவர் போய் சம்பாதிக்காமையே பையனால ஹெல்ப் வாங்கிக்க முடியும். அர்த்தகா ஃபில் பண்ணிக்க முடியும், காமகா ஃபில் பண்ண முடியும். வயசான காலத்துல என்ன காமகா, அந்த கும்பாபிஷேகம் வந்தது, நான் என்னால போக முடியல, இந்த கும்பாபிஷேகம் போச்சு, நல்ல படம் வந்திருக்கு. ஓகே, உனக்கு விசிடி, அப்புறம் விசிஆர், டிவிடி, அப்புறம் விசிபியா, எல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் உண்டோ அத்தனை விஷயம் நியூ படத்துல இருந்து, அந்த காலத்து தியாகராஜ பாகவதர் படத்துல இருந்து எல்லா சீடி எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்லயே கொடுத்துடலாம். பையன் கொடுக்க முடியும், பையன் பொண்ணே கொடுக்க முடியும். இப்ப எல்லாம் பையன் பொண்ணு 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும். அவரு வெளியே போகாம என்ஜாய்மெண்ட்டுக்கு வேண்டிய, காமத்துக்கு வேண்டிய, அந்த வயசுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கூட கொடுக்க முடியும். நல்லா திங்கறதுக்கு கொடுக்க முடியும், பாக்குறதுக்கு கொடுக்க முடியும், எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டியூட்டி, தர்மா, தர்மா மீன்ஸ் டியூட்டி, கர்மா. ஓகே, அவருக்கு சந்தியாவந்தனம் பண்ண முடியல, உடனே பையன் அவருக்கு சார்பா சங்கல்பம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணலாம். புரியுதா? அப்படின்னா இப்படி 2 சந்தியாவந்தனம் பண்ணணும், சும்மா இல்ல. அவங்க அப்பாவுக்கு ஒண்ணு பண்ணணும், அவனுக்கு ஒண்ணு பண்ணிக்கணும். புரியுதா? அந்த மாதிரி இப்ப சிரார்த்தம் எல்லாம் காரியம் எல்லாம் இருக்கிறது, இவர் படுத்த படிக்கையா இருக்காரு, ஆனா அவர் செய்யணும்னு சொல்றாரு, டியூட்டி, அது தர்மா, அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் பேர்ல சங்கல்பம் பண்ணிட்டு இந்த பையன் செய்யலாம். புரியுதுல? இவருக்கு செஞ்சிருக்கூடாது, படுத்தவருக்கே செஞ்சிருக்கூடாது. ரோதனை வாங்க உயிர் இன்னும் போக மாட்டேதுன்னு.
அந்த பீஷ்மா கதை சொன்னல, பீஷ்மா வந்து பக்தத்தோட அந்த தீர்த்து விடும் போது நைசா சொல்ற, விடாத, அவங்க எல்லாம் உயிரோட இருக்கான். அந்த மாதிரி இவருக்கு சங்கல்பம் பண்ணி இவரே பண்ணலாம், எல்லா காரியம் பண்ணலாம். இப்ப புரோகிதர் எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க, யஜ்ஞம் பண்றாங்க. யஜ்ஞம் யாரு பண்றா? அவர் தான் பூஜை எல்லாம் பண்றது ஹோமத்திலாம். ஆனா அந்த புண்ணிய பலன் யாருக்கு கிடைக்கும்? இந்த ஓனருக்கு கிடைக்கும். இவருக்கு என்ன கிடைக்கும்? இவருக்கு தட்சணை கிடைச்சுட்ட, புரியுதா? தட்சணை இல்லாம செய்ய மாட்டார் அவரு. இவருக்கு வேண்டியது தட்சணை, அவருக்கு வேண்டியது புண்ணியம். இவர் ரெப்ரசன்ட், புரியுதா? அப்போ இவர் தர்மா கர்மா அத வந்து கூட இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இங்க சங்கர் என்ன சொல்றாரு, சோ துரதிருஷ்டமோ அதிர்ஷ்டமோ இந்த மோட்சத்தை மாத்திரம் யாரும் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியாது. நான் ஒரு 10 உபநிஷத்து பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 5 உபநிஷத்து உனக்காக கொடுக்குறேன்ப்பா, எடுத்துக்கோ. பகவத்கீதை நான் கேட்டுட்டேன், அதனுடைய புண்ணியம் அதனுடைய மோட்சம் எல்லாம் என்னென்ன புரிஞ்சிருக்கோம், ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன், தந்தையே வாங்கிக்கொள். வாங்கிக்க முடியாது. அப்போ இது வந்து இந்த விஷயம் வந்து மோட்சத்தை வந்து ஞானத்தை வந்து ஷேர் பண்ண முடியாது. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மதரோ ஃபாதரோ சில்ட்ரனோ எனி பர்சன் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இது மாதிரி அவங்க பர்சனல் விஷயம். உண்மையிலேயே பர்சனல் விஷயம் எதுன்னா இந்த மோட்ச சாதனை. அதனால இந்த மோட்ச சாதனைக்கு இவன் தான் அதை செஞ்சாகணும். இதுக்கு வந்து வேற யாரும் உதவி செய்ய முடியாது. உதவி செய்யலாம், ஆனா இதற்கான வழிவகை கிடைக்கிறதுக்கு யார் யார் இருக்கார்களோ அவர்கள் மாத்திரமே தனித்தனியாக செய்ய வேண்டியது. மற்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் காட்டலாம், குதிரைக்கு தண்ணி காட்டலாம், ஏன்னா தண்ணி குடிக்க வேண்டியதே குதிரை தான் குடிச்சாங்க. அப்படிப்பட்ட மோட்ச சாஸ்திரத்துக்கு விஷயம். அதனால இங்க அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ருணமோஷேன கர்த்தாய, ருணமோஷேன கர்த்தாரக பிது சந்தி சுதாதய. சுதானம் பையன். ருணம்னா கடன், அப்பாப்பட்ட கடனை பையன் வந்து தீர்க்கலாம். ஓகே, இப்ப வந்து தேசபந்து ஒருத்தர் இருந்தாரு, சித்தரஞ்சன் தாஸ் நம்ம நாட்டுல. அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஐபி விட்டுட்டு போயிட்டார், ஒன்னும் செய்ய முடியாது, பையனு கேட்க முடியாது. ஆனா தந்தைப்பட்ட கடனெல்லாம் இந்த பையன் அடைச்சான். அப்போ உயிரோடு இருக்கும் போது அப்பாவுடைய கடனை நீ இருப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடனை அடைச்சுட்டாரு. அந்த பந்தத்திலிருந்து, கடன் பந்தத்திலிருந்து, கடன் தலையில இருந்து, கடன் அடிமையில இருந்து அப்பாவை மீட்க முடியும் பகனால. ஆனா இங்க என்ன சொல்றாரு, பந்த மோசேன கர்த்தாது, பந்த தலையிலிருந்து சம்சாரத்திலிருந்து எந்த பையனும் தீர்க்க முடியாது. அது பர்சனல் கடன், நீ தான் தீர்க்கணும். தனக்குத்தானே தான் அந்த பந்தத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து நீக்க முடியும், வேற ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால இத சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இத உதவி செய்ய முடியாது. அதனால இந்த விஷயத்துல பகவான் கூட உதவி செய்ய முடியாது. ஈவந்தோ பகவான் கூட உனக்கு சம்சார பந்தத்திலிருந்து அப்படி இப்படி பண்ணி சம்சார பந்தம் அப்படி இந்த ரேக்கி இதெல்லாம் இருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? பிராணிக் ஹீலிங்களா, அப்படி சம்சார பந்தத்துல அப்படி உப்பு தண்ணியில விட்டா போயிடும், அப்படிலாம் போக. ஏன்னா யோசிச்சு பார்த்தா தெரியும், தர்ம அர்த்த காம மோக்ஷ வாட்ட பிராரப்தமா புருஷார்த்த, நாட் ஈஸ்வர அனுகிரக. புருஷார்த்த சொல்லிட்டு அப்புறம் ஈஸ்வர கிட்ட அனுகிரகம் கிட்ட என்ன அர்த்தம்? ஈஸ்வர அனுகிரகம் எது? மனுஷத்துவம், முமுட்சுத்துவம்,
மகாபுருஷ சம்ஸ்ரய. அது ஈஸ்வர அனுகிரகம். ஈஸ்வர அனுகிரகம் அது உனக்கு கிடைச்சிருக்கா இல்லையா? உனக்கு பகவான் அவருடைய டியூட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. உனக்கு மனுஷத்தும் கொடுத்திருக்காரு. ஏதோ கிஞ்சித்து முமுட்சத்தும் கொடுத்திருக்காரு. ஏதோ மகாபுருஷன் கூட அல்ப புருஷன் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. மகாபுருஷன் ஏதோ கிடைச்சிருக்காருல்ல. இனிமே நீ தான் செய்யணும். இனிமே செய்ய வேண்டியது உன் பொறுப்புப்பா. அது அவர் பொறுப்பு இல்ல. அதனால இதுல குரு ஈஸ்வர சாஸ்திரா இது கூட உனக்கு பந்த நிவர்த்தி கொடுக்காது. பந்த நிவர்த்தி சம்சார நிவர்த்தி கொடுக்காது. அதற்கான வழிமுறைகளை உனக்கு கொடுக்கும். நீ தான் பிரயத்தனம் பண்ணி கிளாஸுக்கு கஷ்டப்பட்டு எப்படியாவது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆகணும். வேற வழி கிடையாது. நான் அப்படியே இருந்து எங்கேயாவது இருக்கிறேன், அங்கே இருந்து டெலிகேட் பண்ணி கேட்டுக்கிறேன். நோ, முடியாது அப்படின்ற இது சங்கரன் சொல்ற, நான் சொல்ல. அதனால நீ சொந்த முயற்சி இருக்கணும், உன்னுடைய சொந்த முயற்சி இருக்கணும். அப்படி எதை மாதிரி அப்பாவோட கடனை தீர்க்கலாம், ஆனா அப்பாவோட பந்தத்தை சம்சாரத்தை நீக்க முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். பிறகு எப்படி உதவி செய்யலாம், எப்படி உதவி செய்ய முடியாது, எது பந்தம் அப்படின்றலாம் பிறகு சொல்றாரு. எப்படி சொல்றாரு பார்க்கலாம். 52 மஸ்தகன்யஸ்தபாரதேஹ துக்கமன்யர் நிவாரியதே சுதாத் கிருத துக்கந்து விநாஸ்வேனேன கேனசித். இப்ப என்னன்னா, இந்த மோட்சத்திற்கு பந்த நிவர்த்தி பண்றதுக்கு அப்பா அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி, அதெல்லாம் பண்ணலாம். மோட்சத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இது யாருமே பண்ணுவாங்க. அதுல சில பேர்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பனிஷ் பண்ணுவாங்க. உன் டியூட்டி எனக்கு சேவை பண்றதா, புரியுதா? உனக்காக நான் எல்லா பூஜை பண்றேன். நான் அதெல்லாம் பண்ணலாம், கரெக்ட். நீ அர்த்த பொருள் சம்பாதிக்க வேண்டாம், நீ வீட்லயே இரு, ஓகே, அது கூட இருக்கலாம். அந்த மாதிரி டியூட்டி பண்றதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மதர் சில்ட்ரன் எனி பர்சன்ஸ் அது மேக்சிமம் சித்த சுத்தி கொடுக்கும். உங்களோட டியூட்டிய என்ன சொல்லுவாங்க, கிளாஸ் முக்கியமா வீட்டுல இருக்க டியூட்டி முக்கியமா? இது பெரிய கேள்வி. இது இல்லையா, எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி. வீட்டுல கவா கவான குழந்தை கத்தின்னு நீ இப்ப போய் ஆகணுமா, கிளாஸ்க்கு போயே ஆகணுமாக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி டே. எப்படி நமக்கெல்லாம் அட்வைஸ் வேற. ஏன்னா அவங்க இங்க வந்ததும் கிடையாது, அவங்க பார்த்ததும் கிடையாது, இத பத்தி கேட்டது ஐடியாவே இல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. யோகா பண்ற, ஐயோ அப்படியா வாயில அப்படிலாம் தலைகழெல்லாம் வெளியில வரும், அப்படி சாப்பிட்டதெல்லாம் வாயில வந்துருமா. இப்பதான் போயிடுச்சு. அதெல்லாம் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பயமுறுத்துவான். என்கிட்ட கேட்பாங்க, இந்த கேக்குறாங்களா அவங்களுக்கு யோகா பத்தி தெரியுமா, யோகா செய்வாங்களா அப்படின்னு. செஞ்சது கிடையாது. செய்யாதவங்கிட்ட என்னது கேட்கறது, ஏற்கனவே செஞ்சு அனுபவம் உள்ளவங்கிட்ட கேளு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேளு. முன்ன பண்ணு தெரிஞ்சதுன்னு. அதனால இது டியூட்டினா எது டியூட்டி? அதனால இந்த மோட்சத்துக்கு உன்னுடைய டியூட்டி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, சாமானிய ஞானத்தை சாமானிய தர்மத்தை மீறலாம். இந்த ஆத்ம மோட்சத்துக்காக எதை வேணா மீறலாம். ஏன்னா ஹையர் லெவல் ஆஃப் கோல். நீ லோயர் லெவல் ஆஃப் கோலுக்கு போகும்போது மீறக்கூடாது. இப்போ மீராபாய்க்கு சதா காலமும் பிருந்தாவனையும் ஞாபகம் இருந்தது, கிருஷ்ணனையும் ஞாபகம் இருந்தது. மேவார்ல இருக்க முடியல அவளால. அதனால துளசிதாசுக்கு லெட்டர் எழுதுறான், நான் என்ன செய்யட்டும், இங்க பாரு, நீ மேவாரை விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு போகலாம், உயர்ந்ததுக்கு போறலாம் எப்பவுமே.
ஆனா ஒரு கண்டிஷன், நீ பிருந்தாவனத்துக்கு போன பிறகு மேவார பத்தியும் உங்க புருஷனை பத்தியும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிருந்தாவனத்துக்கு வரக்கூடாது, அங்கேயே மேவாரிலேயே இருக்கணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அது கிடையாது. இது ஹையர் லெவல் ஆஃப் இதுக்கு மேல போகலாம். எல்லா விதத்திலும் தந்தை சொல்பிக்க மந்திரம் இல்லை. ஏன் தந்தை சொல்ல கேட்கல பிரகலாதன், ஆப்போசிட்டா பேசினா. ஆப்போசிட்டா பேசல, எது சத்தியமோ அதை பேசினா. ஆப்போசிட்டா பேசுறது கீழே பேசுறதுலாம் இல்ல, எது சத்தியமோ எது உயர்ந்ததோ அதுக்காக நான் எல்லாவற்றையும் மீறலாம். அதனால மோக்ஷ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக சொல்லி கொடுக்குறது நாக்க. அதனால எது ஹையர் லெவல்ல இருக்கிறதோ அந்த ஹையர் லெவலுக்காக லோயர் லெவல் ஆஃப் டிசிப்ளின் மீறலாம். என்னுடைய சுயநலத்துக்காகவோ என்னுடைய இன்பத்துக்காகவோ மீறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது அப்பப்போ போய் இதுதான் வேதாந்த கேட்டுதான் நான் இப்படி எல்லாம் ஓவர் கம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. எங்க போனேன் ஓவர் கம் பண்ணி ஷாப்பிங் போயிட்டு வந்தேன், அதுக்கு இல்ல. எதுக்கு போறதுன்றது வேல்யூபிள் தெரியணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, மஸ்தக ஞஸ்தே பாரதா துக்க அந்யை நிவார்த்தன. அதாவது உன்னுக்கு மேல இருக்க கழுத்துக்கு மேல இருக்க பாரம் இருக்க தலையில சுமந்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல எல்லாம் போவோம், சப்போஸ் சுமந்துன்னா என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்திப்போம். இவர் கொஞ்சம் வலிக்கும். நீங்க மலை எல்லாம் ஏறி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ எங்ககிட்ட கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கொஞ்சம் வலிக்கும், அவருடைய அவங்க டிரான்ஸ்பர் பண்ணும். இப்படி மாத்தி மாத்தி பாரத்தை இறக்கிக்கலாம் ஏத்திக்கலாம். ஓகே, ஆக தர்ம அர்த்த காம ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலாம். ஆனா இந்த மோட்சத்துக்கு ஞானத்துக்கு இது கிளாஸ் ரூம்ல வந்து இருந்து கேட்டு சிந்திச்சு புரிஞ்சிட்டாதான் இது மோட்சம். பந்த சம்சார நிவர்த்தி, வேற வழி கிடையாதப்பா அப்படின்றார். அதனால இதுக்கு ஆல்டர்னேட் கிடையாது. எது மாதிரி சுத் ஆதி கிருத துக்கம் து ஸ்வேன வினா கேனச்சித்து முடியாது. எப்படி முடியாது? எது மாதிரி? இப்ப பசி தாகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பசி தாகம் இருந்தா பசிக்கிறது. இப்ப வந்து அப்பாவுக்கு எல்லா விதமா செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா அப்பாவுக்கு வந்து த்ரோட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, அவர் வந்து சாப்பிட முடியாது. ஏன்? அந்த ஜலமா விட்டா கூட அது தொண்டெல்லாம் வலிக்கும். மை டியர் ஃபாதர், யூ டோன்ட் வரி, கஷ்டப்படாத, எதுக்கு அவஸ்தப்பட்டு சாப்பிடுற, யூ டோன்ட் வரி, நான் எல்லாத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுக்கிறேன், நானே சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு பதிலா நானே சாப்பிடுறேன். இதோட சொல்லாம இருக்கலாம். புரியுதுல? இங்க அதான் சொல்றாரு. தத் ஆதி, ஆதினா பசி, பசி சுத்துனா பசி, ஆதினா தாகம். இது போன்றவற்றை அவர்களுடைய பசி அவருக்கு தான் தீர்க்கணும். நீங்க ஈருடல் ஓர் உயிர் அப்படிலாம் சொன்னா கூட நான் நினைத்ததெல்லாம் நீ ஆக வேண்டும், நீ எல்லாம் ஆகலாம். ஆனா இந்த பர்சூட் ஆஃப் மோட்சத்துக்கு செப்பரேட், நீ செப்பரேட், நான் செப்பரேட். தர்மார்த்த காமக்கா அதெல்லாம் ஒத்து வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இத இதுக்கு வந்துட்டுனா நீ இண்டிவிஜுவல், பியூர்லி இண்டிவிஜுவல். உனக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கோ, இண்டிவிஜுவாலிட்டிக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கோ அதை பொறுத்து மோட்சத்தினுடைய பர்சூட். ஓகே, இதுல வந்து சீனியாரிட்டி, ஜூனியாரிட்டி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஆண் பெண், ஜெண்டர் நோ. அதனால இது நான் பர்சனலா தான் இதனுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணும். அப்ப பந்தம் மோக்ஷ, இந்த பந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நான் தான் அதற்கு உதவி செய்யணும். சோ அதற்கு முயற்சி பண்ணணும். மற்ற யாரும் இதற்கு உதவி செய்ய பண்ண முடியாது அப்படின்றத 52ல சொல்லி முடிச்சாங்க. இப்ப 53ல என்ன சொல்றான்னு பாப்போம். பத்யமௌஷத சேவாச்ச கிரியதே ஏன ரோகிணாம் ஆரோக்ய சித்திர் திருஷ்டாஸ்ய நான்யானுஷ்டித கர்மணாம். இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். இப்ப வந்து இதுல 2 விஷயம் இருக்குது. பத்தியம், ஔஷதம்.
பத்தியம் ஔஷதம். இப்ப ஃபர்ஸ்ட் ரோக நிவாரண கண்டுபிடிக்கணும், டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்ணின பிறகு மெடிசன் கொடுக்கணும். மெடிசன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பத்தியம் இருக்கணும். இப்ப டயபெட்டிஸ் வச்சுக்கோங்க. டயபெட்டிஸ்னா சுகர் சம்பந்தமான விஷயம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன்னா இன்னும் அது சாப்பிடக்கூடாது. இப்ப பிரஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதை அவாய்ட் பண்ணும்? சால்ட், உப்பு அவாய்ட் பண்ணும். இப்ப அல்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல புளி குழம்பு எல்லாம், கார குழம்பெல்லாம், வெத்த குழம்பெல்லாம் வச்சு நல்லா போட்டு தீட்டினா அல்சரை எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப பத்தியமும் இருக்கணும், மெடிசனும் இருக்கணும், ரெண்டும் எடுத்துக்கணும். இப்ப ரெண்டு ஃபோல்ட் இருக்கணும். ஒன்னு பத்தியம், செகண்ட் இது இருக்கிறது. இப்ப இந்த பத்தியத்தை எப்படி எடுக்கிறது? இந்த டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி, பாடியில டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி அதுக்கு என்ன சொல்லுவோம்? சிம்டம்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி உள்ள பாடி என்ன? ஹெல்த் பாடி. இப்ப ஹெல்த்தியா இருக்குன்னு வச்சுக்கோ, ஐ எம் அன்கம்ஃபர்டபிள் அப்படி அவனும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். உனக்கு தலைவலியோ வயிற்று வலியோ முதுகு வலியோ எது வலியோ வலி வந்தவன் தான் ஐ எம் த அன்கம்ஃபர்டபிள் சொல்லுவான் இல்லையா? ஹெல்த்தி பாடினா யுவர் கம்ஃபர்டபிள். ஓகே ஓகே. அது போல ஹாப்பினஸ்ன்றது நேச்சுரல். கொஞ்சம் கவலையோட இருந்து வேற மாதிரி இருந்ததுன்னா தான் உனக்கு இந்த ரெக்கவரி லெட்டர் எல்லாம் முன்னாடி எல்லாம் ரெக்கவரி லெட்டரா இல்ல ஒரு கடிதம் ஒண்ணு அனுப்புவாங்க. உனக்கு டிசீஸ்னா இங்க இருந்து ஒரு இது லெட்டர் ஒண்ணு எழுதி அனுப்புவாங்க. உனக்காக இங்க பிரார்த்தனை பண்ணிட்டேன், பிரார்த்தனை பண்றேன் உனக்கு ஸ்பீடு ரெக்கவரி. அதான் புரியுதா? சரி, நான் ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு வச்சுங்க, ஸ்பீடு ரெக்கவரின்னு பண்ணுவோம். நீ என்ன சந்தோஷமா இருக்கே, எப்படி அது துக்கமான விஷயம் இல்ல அது. அப்போ யுவர் ஹாப்பினஸ்ன்றது நேச்சுரல், ஹெல்த்ன்றது நேச்சுரல். டிசீஸ் தான் நமக்கு வந்திருக்கிறது, அதை ரிமூவ் பண்ணும். ஓகே, ரிமூவ் பண்றோம். டிசீஸ் தான் ரிமூவ் பண்ண முடியாது, ஹெல்த் ரிமூவ் பண்றது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். எது ஒண்ணு நமக்கு எக்ஸ்ட்ரா துன்பத்தை துயரத்தை கொடுக்கறதோ பிசிக்கல் பாடியில, அதை ரிமூவ் பண்றதுக்கான தான் டயக்னோஸ், அது மெடிசன்ஸ். ஹெல்த்தியா இருந்தா அது சந்தோஷமான விஷயம். ஹெல்த்னா சமஸ்கிருதத்துல ரொம்ப அழகான வார்த்தை இருக்கு, ஸ்வஸ்தா. ஸ்வஸ்தா எங்க ஸ்வஸ்தா அப்படின்னு கேப்பா. ஸ்வஸ்தால ஸ்வ அப்படின்னா ஸ்வரூபம், ஸ்தக அப்படின்னா திஷ்டதி இது ஸ்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வரூபம் திஷ்டதி இது ஸ்வரூபா. ஸ்வஸ்தா, ஸ்வஸ்தா மீன்ஸ் ஸ்வரூபம் திஷ்டதி இது ஸ்வரூபா. ஸ்வஸ்தா உன்னுடைய ஓன் ஸ்வரூபத்துல நீ எதுல இருக்கியோ அப்படி இருக்கிறது. யுவர் ஓன் ஸ்வரூபம், யுவர் ரியாலிட்டி ஹெல்த். அன்ஹெல்த்தி என்பது என்னுடைய ரியாலிட்டி கிடையாது. அதனால இந்த வார்த்தையிலே இருக்கிறது ஸ்வஸ்தா அப்படின்னா, ஸ்வஸ்தால ஸ்வஸ்தாவா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஸ்வரூப நேச்சுரல்ல இருக்கேன். நேச்சுரல்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஹெல்த்ல இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், நோய் நொடி இல்லாம இருக்கேன். அதனால பிளஸிங்ஸ் பண்ணும்போது ரெண்டு பிளஸிங்ஸ் இருக்கு. நல்ல ஆயுளோட இரு அப்படின்னா இன்டைரக்டா அவனை வதைக்கிறதுன்னு அர்த்தம். ஆரோக்கியமா இருன்னா குட் பிளஸிங்ஸ். புரியுதுல? ஆரோக்கியமா இரு அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு சொல்ற, ரெண்டு சேர்த்துக்கலாம். ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்குன்னா அது ஒரு நல்ல, எவ்வளவு ஆயுள் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு ஆரோக்கியமா இரு. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரோக்கியம் கெட்ட பிறகுதான் நமக்கு தெரியுது எவ்வளவு நம்ம அவஸ்தப்படணும். அதனாலதான் அதுக்கு பேரு டிசீஸ். டிசீஸ் டிசீஸ். அதனால ஹெல்த் இஸ் நேச்சுரல். அது போல வேதாந்தம் என்ன சொல்றது? மோக்ஷ இஸ் நேச்சுரல். மோக்ஷ இஸ் நேச்சுரல், பந்த இஸ் அன்நேச்சுரல். இவர் சம்சாரம் இருக்க, இவர் துயரம் இருக்க, இவர் துன்பம் இருக்க, அது நேச்சுரல் கிடையாது. ஓகே.
அது நம்முடைய நேச்சுரல் கிடையாது. இப்போ குருவோட சாஸ்திரமோ ஈஸ்வரனோ இத என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிமூவல் ஒன்லி ஃபார் சம்சாரத்தை, அதற்கு வேண்டிய உதவி செய்வாங்க. உன்னுடைய மோட்சத்துக்கு யாருமே கடவுள் கூட மோட்சத்தை கொடுக்க முடியாது. எப்படி? ஏன்னா அது மை ஓன் நேச்சர். இப்ப எனக்கு கழுத்துக்கு மேல தலையை எக்ஸ்ட்ரா ஒரு தலை கொடுக்க முடியாது. கழுத்துக்கு மேல தலை வந்தாச்சு, அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். அது போல ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து இருக்கிறது எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அது மோட்ச கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் ட்ரை பண்ணல, குரு ட்ரை பண்ணல. அப்ப என்ன ட்ரை பண்றாங்க? இந்த சம்சார பந்தம் இருக்கிறத, அந்த சம்சார பந்தத்திலிருந்து ரிமூவல் பண்றதுக்கு என்ன வழி உண்டோ அதற்கான ரெமெடி கொடுக்கணும், அதற்கான மெடிசன் கொடுக்கணும். இங்க மெடிசன் 2 டைப் ஆஃப் லெவல். 1 லெவல் பத்தியம், அனதர் லெவல் ஔஷதம். ஓகே, ஔஷதம். எப்படி ஔஷதம் அப்படின்னா, இப்ப பத்தியம் 2 டைப். ஒன்னு டூஸ், இன்னொன்னு டோன்ஸ். டூஸ் அண்ட் டோன்ஸ். டோன்ஸ் லட்டு சாப்பிடக்கூடாது. யாரு? டயபெட்டிஸ் பேஷண்ட். ஓகே. டூஸ் என்ன? வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகாக்கு வரணும், 2 நாள் 3ஆவது நாள் காணாம போக கூடாது. தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அது டூஸ். டோன்ஸ் என்ன? ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்லெஸ் காஃபி, ஸ்வீட்லெஸ் பிஸ்கட், ஸ்வீட்லெஸ் ஸ்வீட். என்ன இடியட்டோ, இப்படி பத்தியம் இருக்க முடியல. அதுதான் அல்டிமேட்டிவா. வாய கட்ட முடியல. அது ஏதாவது ஒரு ஃபார்ம்ல உள்ள அனுப்பணும். ஏன் நம்ம சீட்டிங் பண்ணி? அதனால ஃபர்ஸ்ட் பத்தியம் ஒர்க் அவுட் ஆகணும். செகண்ட் மெடிசன் எடுத்துக்கணும். ஓகே, இங்க பத்தியம் என்ன அப்படின்னா, சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினா. சாதன சதுஷ்டயம் பத்தியம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்களே, இந்த சாதன சதுஷ்டயம் புரியலையே, மறந்தே போச்சே. அதுனா என்னது? எனக்கு மறந்து போச்சு. என்னென்ன? விவேக, வைராக்கிய, சமதமாதி, முமுக்ஷுத்துவம். இந்த 4 ஃபோல்டு எக்ஸசைஸ் பத்தியம். ஓகே, இந்த பத்தியத்தோட மெடிசன் எடுத்துக்கணும். மெடிசன் என்ன அப்படின்னா, வேதாந்த சிரவணம். வேதாந்த சிரவணம் நிதித்தியாசனம், அதாவது வேதாந்த ஸ்டடீஸ். வேதாந்த ஸ்டடீஸ். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வேதாந்த ஸ்டடீஸ் பண்றோம். அப்ப இந்த மெடிசன் போட்டுட்டோம்னா நமக்கு கியூர் ஆகணும். வயத்த வலி இருந்தா வயத்த வலி போயிடணும், தலைவலி இருந்தா தலைவலி போயிடணும், மெடிசன் போட்ட உடனே. அப்ப வேதாந்த சிரவண மனனம் பண்ணும் போது நம்முடைய சம்சார பந்தம் போகணும். ஆனா போகாமே இருக்கிறது. போகாம முதல்ல சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வேற ஆயிடுறது சம்டைம்ஸ், இல்லையா? அப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. என்ன ப்ராப்ளம்? அந்த ஹோமியோபதிக்கார சொல்லுவா, நான் கொடுக்குற மருந்து ஒர்க் அவுட் பண்ணணுமே, ஒர்க் அவுட் பண்ணாதே. ஏன்? இவர் அந்த மருந்தி காஃபில தான் போட்டுக்கிறார். அது ஹோமியோபதி காஃபி கூடவே கூடாது. காஃபி சாதாரணமா ஒர்க் பண்றதே பெரிய விஷயம். அது அதுல நீ காஃபி வேற குடிச்சோன்னு நீ அதை மருந்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதனால இந்த சிரவண மனனம் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சம்சாரம் போகலையே அப்படின்னா சாதன சதுஷ்டயத்துல பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு தெரியுதுல. ஓகே ஓகே ஓகே. இப்ப செகண்ட் வேர்ல்டு வார்ல அந்த பாம் எல்லாம் வெடிச்சது தெரியுமா உங்களுக்கு? அடிச்சு நூறுக்கிட்டான். அதுக்கப்புறம் 20-30 வருஷம் கழிச்சு ஒரு ஊர்ல டமான்னு ஒரு வெடி வெடிச்சது சம்பந்தம் இல்லாம ஒரு கிராமத்துல, வில்லேஜ்ல. என்னடா போய் பார்த்து பரிசோதனை பண்ணி பார்த்தா அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல போட்ட பாம மண்ணோட மண்ணு போய் ஏதோ ஒரு ஆக்ஷன்ல டமால் வெடிச்சுட்டான். டைம் பாம். இப்ப புரியுதுல்ல? இது நெகட்டிவ் விஷயம். நீ இந்த சிரவண மரணம் எல்லாம் கேட்டு வச்சிருக்கல, அந்த டைம் பாம் ஒரு நாள் வெடிக்கும். எப்ப? உனக்கு தெரியாமே சாதன சதுஷ்டய டெவலப் ஆகும் போது, ஐயோ அந்த காலத்துல இந்த கேட்டமே அதுதான் இது கரெக்ட்.
அதனால வேஸ்ட் ஆகாதுப்பா, வேஸ்ட் ஆகாது. இங்க காது கொடுத்து கேள்வி கேட்கிறமே, இந்த கேள்வி ஞானம் இருக்க அது வேஸ்ட் ஆகாது. ஓகே, அதனால எனிஹவ் வித்தவுட் பத்தியம், வித்தவுட் சாதன சதுஷ்டயம் இல்லாம நீ அகாடமிக்கா டெவலப் பண்ணிட்டேன்னா என்ன செய்யலாம்? ஸ்காலர் ஆகலாம், வேதாந்திக் ஸ்காலர் சொல்லலாம், இவர் அத்வைத சிரோமணி சொல்லலாம், இல்ல புக் எல்லாம் எழுதலாம். பிரம்மஸ்ரீ போட்டிருக்கா, அதெல்லாம் புக் நிறைய எழுதிருக்கான். கடைசியில பார்த்தா இந்த புக்கை வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம் இருக்கு. அகாடமிக்கா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நம்மள நாம. ஏன் இது அகாடமிக்கா டெவலப் பண்ணிக்கிறது ஒன் ஆஃப் த ஸ்காலர்ஸ் இல்ல இது. புரியுதா? இது கூடவே பேரலா பத்தியமும் இருந்து மெடிசனும் எடுத்துக்கணும். அப்படி இத சொல்லி முடிச்சாரு. அதனால நான் அந்நிய அனுஷ்டித்தர கர்மன, அதாவது இந்த பத்தி இன்னொரு விஷயம் இதுல சீக்கிரம் இருக்கு, அதுதான் முக்கியம். அது என்னன்னா, திரும்பவும் அப்பாவோ அம்மாவோ மற்றவங்களோ உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணா மாத்திரை வாங்கிட்டு கொடுக்கலாம், போட்டு செய்ய வேண்டியது நீங்க தான் செஞ்சாகணும். ஓகே, அதனால இங்க பாரு, நீ ரொம்ப எனக்கு பெயினா இருக்கிறது நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தலைவலின்னா ஏத்த ஆளுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வாயை திறந்து போட்டோம்னு வச்சுக்கோ, கியூர் ஆயிடும். அங்க பசி தாகம் மாதிரி இங்க என்னுடைய உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் கட்டசியா இருக்கலாம், கம்பேஷனா இருக்கலாம், மத்தவங்க எல்லாம் அன்போட வருடி கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா நோய் நீக்கிறதுக்கான பத்தியமும் மெடிசனும் யார் எடுத்துக்கணும்? அந்த பர்டிகுலர் பர்சன் யார் நோயில விழுந்திருக்கிறார்களோ அவங்க தான் எடுத்துக்க முடியும். முதல்ல எனக்கு நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சு மெடிசன் கொடுத்தது மெடிசன் தெரிஞ்சுட்டு அதுக்கான பத்தியம், இது எல்லாமே ஒரே சிக்கல். நோய் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம், தெரிஞ்ச பிறகு மெடிசன் எடுத்துக்கிறது கஷ்டம். மெடிசன் கூட முழுங்கிடலாம், அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாரு பத்தியம், அது இருக்கிறது கஷ்டம். இது எல்லாமே கம்பைன்டு கஷ்டம். அதுக்கு சம்சாரத்திலேயே இருந்து தொலைஞ்சுடலாம். கிரியதே அஸ்ய ஆரோக்கிய சித்திகி, யார் ஒருத்தர் இந்த பத்தியம் ஔஷதத்தோட இருக்கிறார்களோ அவங்களுடைய ரோகம் தான் ஆரோக்கிய சித்திக்கு கிடைக்கும். நான் அந்நியகா அனுஷ்டித்த கர்ணா, மத்தவங்க யாராவது அதை அனுஷ்டிச்சா அதனால ஆரோக்கியம் கிடைக்காது. ஓகே, அது பண்ணக்கூடாது. அதனால அனுஷ்டித்த இவர் ஓன் அனுஷ்டிக்கணும் பண்ணணும், நம்மளுடைய ஓன். அத போல இந்த விஷயத்த நான் தான் கேட்டாகணும், நான் தான் அதை புரிஞ்சுக்கணும். மற்றவங்கள ஹெல்ப் பண்ணலாம் முடிய, மற்றவர்கள் இது நானே பர்சனலா செஞ்சு முடிச்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றத சொல்லி முடிச்சாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 54 वस्तुस्वरूपं स्फुटबोधचक्षुषा स्वेनैव वेद्यं न तु पण्डितेन चन्द्रस्वरूपं निजचक्षुषैव ज्ञातव्यमन्यैरवगम्यते किम्. வஸ்து ஸ்வரூபம் அந்த வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க எழுதிட்டே இருக்கீங்க பேனா. சப்போஸ் பேனா ரிப்பேர் ஆயிடுச்சு, பக்கத்து ஆளுகிட்ட லோன் வாங்கிக்கலாம், கொஞ்சம் பேனா கூட எக்ஸ்ட்ரா பேனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேனா வாங்கி நீங்க இப்ப சப்போஸ் கிளாஸ் கேட்டுட்டே இருக்கோம், திடீர்னு மூடு அப்செட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு விட்டு போச்சு. அதனால கொஞ்சம் புத்திய கொஞ்சம் லோன் கூட அப்படின்னு பக்கத்துல லோன் வாங்க முடியாது. நமக்கு லோன் வாங்கியே பழக்கம், புத்திய லோன் வாங்க முடியாது அப்படி சொல்றாரு. அதனால யுவர் இன்டலெக்ட் யுவர் ஓன் இன்டலெக்ட் இருக்கணும். இதுக்கு மத்தவங்க ஹெல்ப் பண்ண முடியாது, ப்ரொவைட் பண்ணலாம் எல்லாம். நீ எத்தனை கேள்வினா கேளு, அதுக்கு வேண்டிய ஆன்சர் எல்லாம் கொடுக்கலாம். ஆனா
உன் ஓன் புத்தியில தான் அதை சிந்திக்கணும், பேசணும், மனனம் பண்ணணும், யோசிக்கணும். அப்படி உன்னுடைய சொந்த ஸ்வரூபத்துல இத கண்டுபிடிக்கணும். இந்த சம்சாரத்தை மற்றவர்களா இதை ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்றத சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இது மை ஓன் இன்டெலெக்ட்ல புரிஞ்சுக்க வேண்டிய, என்னுடைய சொந்த புத்தியில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மற்றவர்களுடைய புத்தியிலயோ மற்றவர்களுடைய விஷயத்திலயோ உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அவர் ஞானி ஆயிட்டா அவர் தான் ஞானி. புரியுதா? அவர் பண்டிட்டோ யாரு இருக்காரோ அவர் உனக்காக ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி வீட்டுல அம்மா எல்லாம் பண்ணி வச்சிருப்பா. சில சமயம் நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் அவளே பண்ணி வச்சிருப்பா. அங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இங்க ஓகே நீ கிளாஸுக்கு போல, நான் உனக்கு பதிலா இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்றேன், நாளைக்கு நீ எனக்கு பதிலா அட்டன் பண்ணு, 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். அது காலேஜில் அட்டெண்டன்ஸ் கொடுக்கலாம், அல்லது ஆபீஸ்ல எனக்கு பதிலா பஞ்ச் கார்டு அடிச்சுடலாம். இங்க அப்படி கிடையவே கிடையாது. நீ தான் அதுக்கெல்லாம் பூர்ணமா இருக்கணும். முதல்ல வஸ்து ஸ்வரூபம்னா என்ன பார்ப்போம். வஸ்து ஸ்வரூபம்னா இந்த வஸ்துன்றது வஸ் ரூட் வேர்டு, தாது வஸ். வஸ்னா எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, வசதி, அஸ்தி. ஓகே, சர்வதா அஸ்தி வஸ்து, சர்வதா அஸ்தி இது வஸ்து. எப்பொழுதும் எது இருக்கிறதோ அதற்கு பேரு வஸ்து. ஓகே, எது அப்படி இருக்கும்? சத்தியம் தான் இருக்கும். எது சத்தியம்? பிரம்மன் தான் சத்தியம். அந்த பிரம்மன் தான் எப்பொழுதும் இருக்கிற வஸ்து. ஓகே, நம்ம என்ன செய்வோம்? காலம், இடம், வஸ்து, ஏன் அப்படி சொல்லுவோம்? இது ஒரு வஸ்து, இது ஒரு வஸ்து, இது ஒரு வஸ்து. சேரு, டேபிள் எல்லாம் சொல்லுவோம். உலகத்தில் இருக்க அத்தனை பொருளும் வஸ்து சொல்லுவோம். ஓகே, இது ரூடி வேர்டு. ஓகே, இது சொல்றதுக்கு வாய்ப்பு. இது விவகாரத்துல சொல்றது. ஆனா பாரமார்த்திகத்துல வஸ்து மீன்ஸ் ஒன்லி ஒன், பிரம்மன் தான் வஸ்து. பிரம்மன் ஒன்லி வஸ்து, மீதெல்லாம் என்னது? அவஸ்து. மீதி எல்லா பொருளும் அவஸ்து, பிரம்மன் மாத்திரம் வஸ்து. அந்த வஸ்து ஸ்வரூபம்ன்றது பிரம்மஸ்வரூபம். ஓகே, பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபம் எப்படி கிடைக்கணும்? ஸ்புடபோத சக்ஷுஷா வேத்யம். வேத்யம்னா தெரிஞ்சுக்கிறது. எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஸ்புடபோத சக்ஷுஷா. போதனா ஞானம், சக்ஷுஷ ஞானம், கண்ணு. ஞான கண்ணுனால அறிந்து கொள்வது. ஸ்புடன தெல்ல தெளிவாக, தெல்ல தெளிவாக ஞான கண்ணினால் அறிந்து கொள்ள வேண்டும். எத? வஸ்து ஸ்வரூபத்தை, பிரம்மஸ்வரூபத்தை. அதுதான் நானும் கேட்கிறேன் சார். இதுதான் கரெக்டா வந்துட்டீங்க. அந்த ஞான கண்ணு எங்க கொடுத்துருங்க. ஞான கண்ணு வந்துட்டுனா நாம கொடுத்தா ஈஸி, எல்லாருக்கும் சொல்லலாம். பகவான் கிருஷ்ணா கிட்ட கேட்டாரு, உன்னுடைய விஸ்வரூபத்தை எனக்கு பார்க்கறதுக்கு தகுதி இருந்தால், நல்லா அழகா கேட்டிருக்கான், தகுதி இருந்தால் எனக்கு உங்களுடைய உருவத்தை காட்டும், விஸ்வரூபத்தை. கிருஷ்ணா ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர். மண்டல அடிக்கிறவங்க உனக்கு தகுதி இல்லை, டெம்பரவரியாக ஒரு ஞானக்கண் கொடுக்கிறேன் அப்படின்னா. அப்போ ஞானக்கண்ணுன்றது. சோ இப்ப நீங்க உங்க ஒரு ஃப்ரெண்ட இன்னொருத்தனுக்கு அறிமுகப்படுத்துறீங்கன்னு வச்சுங்க. இவன் ஒரு மாதிரிடா அப்படி சொல்லி அவன்கிட்ட போய் அறிமுகப்படுத்துறேன்னு வச்சுங்க. இந்த ஃப்ரெண்டு அவனை எப்படி பார்ப்பான்? ஒரு மாதிரி தான் பார்ப்பான். டேமேஜ் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்போ சக்ஷு பாக்குறது இல்ல, பின்னாடி இருக்க அந்த காரணம் பாக்குறது. புரியுதுல? அப்போ ஸ்புட போத சக்ஷுனா, போத சக்ஷுனா ஞானக்கருனா எந்த ஒரு ஞானத்தில் இருக்கிறதோ அந்த ஞானம். அந்த ஞானம் எது? வேதாந்த ஸ்டடீஸ். ஓகே, அதனால அந்த வேத, இது தேர்ட் ஐ எல்லாம் கிடையாது. எங்கயோ இங்க ஆக்ஞ சக்கரா அதெல்லாம் கிடையாது. தேர்ட் ஐ இப்படி எல்லாம் கொடுக்குறது, இப்படிதான் தொட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. இது ஞானத்தினால, ஞானம் சிரவணத்தினாலதான் கிடைக்கும். வேதாந்த சித்தாந்த புத்தி சிரவணம், அது எதுவோ அதுதான் ஞானம். அது எப்படி? நது பண்டிதா, நது பண்டிதா. வைஸ்மேன் யாரு ஞானியோ, யாரு அறிவாளியோ
அவர்கள் உனக்கு ஞானத்தை டப்புன்னு இப்படி கொடுத்துட முடியாது. ஸ்வேன ஏவ, ஸ்வேன ஏவ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஸ்வேன ஏவனா நீ முயற்சி பண்றது மாத்திரமே இது அறிய முடியும், என்னால் மாத்திரம் அறிய முடியும், மற்றவர்கள் உதவி செய்ய முடியாது. அதனால மற்றவர்கள் பண்ணலாம். இப்ப நீங்க சாதன சதுஷ்டி அவர் கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுட்டாரு, எனக்கு கொஞ்சம் லோன் கூட, அந்த சாதன சதுஷ்டி அப்புறம் அடிச்சுக்கிறேன், அப்படிலாம் பண்ண முடியாது. சாதன சதுஷ்டியெல்லாம் லோன் கொடுக்க முடியாது, கடன் கொடுக்க முடியாது. நீ இவர் ஓன் சம்பாத்தியம், இது மற்றதெல்லாம் சம்பாதிக்கிறோ இல்லையோ மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த சாதன சதுஷ்டத்தை நீ தான் சம்பாதிச்சாகணும், வேற வழியே கிடையாது. ஓகே, அது கிடைக்கும் போது சிரவணத்தினால இந்த போத ஞானம் கிடைக்கும். இந்த ஞானம் கிடைச்சுனா வேத்தியம், வேத்தியம்னா புரிஞ்சுக்கலாம். எதை புரிஞ்சுக்கலாம்? ஸ்வஸ்வரூபம், வஸ்துஸ்வரூபம். அந்த வஸ்துஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஸ்வேனைவ வேத்தியம் நது அந்நியன பண்டிதா, மற்றவர்கள் யாரும் உனக்கு இதை செய்ய முடியாது. எது மாதிரி? சந்திரஸ்வரூபம் மாதிரி. சந்திரஸ்வரூபம் நெஜ சக்ஷுஷைவ ஞாபகம். நெஜ சக்ஷுஷைவ, நெஜன தன்னுடைய கண்ணுனாலேயே. இப்ப எனக்கு டைம் இல்ல, அதனால ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு இங்க பாரு ஃபுல் மூணு பீச்ல போய் எனக்காக போய் பார்த்து ரசிச்சுட்டு வா, எனக்கு சொல்லு. அவன் தான் ரசிக்க முடியும். அவன் ரசிக்கிறதுனால நான் ரசிச்ச மாதிரி ஆகாது. அப்போ சந்திரனை ரசிக்கணும், ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும்னா என் கண்ணால தான் சந்திரனை ரசிக்க முடியும். மற்றவர்கள்லாம் ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா இங்க சந்திரனை, பூர்ண சந்திரன் பீஸ்ஃபுல்லா இருக்கும். லைஃப்ல எவ்வளவு வயசாயிடுச்சு, அந்த பீச்ல போய் ஃபுல் மூன் இருக்கும் போது பீச்ல போய் நின்று உக்காந்து ஆனந்தமா அந்த அவ்வளோ பெரிய ஏர்ல நம்ம சம்சாரம் லோக்கல் கூட என்ஜாய் பண்ண முடியாத லெவல்ல இருக்கிறது. பூர்ணம் இருக்கட்டும், அபூர்ணத்தையும் என்ஜாய் பண்ண முடியாத லெவல்ல இருக்கிறது. ஐடியாவே இல்ல, ஜனங்களுக்கு ஐடியாவே இல்ல. அவ்வளவு அழகா இருக்கும் ஆனந்தம். என்னது? அன்பை பொழியும் நிலவே, அமுதை பொழியும் நிலவே, அருகில் வா. அழகான இது பாட்டு, அழகான மூணு. சந்திரனை பாடாத பாட்டே கிடையாது. அது ஆனந்த ஜனகம். சந்திரனை தர்ஷன் இருக்க, அது ஆனந்த ஜனகம். ஓகே, அது போல ஆத்மா, ஆத்மா ஆனந்த ஜனகம். ஓகே, அது நீ தான் அத பர்சனலா தான் அது பண்ண முடியும். அந்நியே அவ கம்யத்தை கிம், மற்றவர்கள் அதை எப்படி பார்க்க முடியும்? சொல்லு, நீயே சொல்லு. சந்திரஸ்வரூபத்தை நம்ம கண்ணால பார்த்துதான் சந்தோஷப்படலாம். அது போல ஸ்வஸ்வரூபம் இருக்க, உன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் இருக்க, அது நது பண்டிதா வேத்தியம், உன்னுடைய சக்ஷுஷு போத சக்ஷுஷுனால, இந்த ஞானத்தினாலதான் அதை அடையறதுக்கு முடியும் அப்படின்றத 54ல சொல்லி முடிச்சாரு. இப்ப 55க்கு போகும். அவித்யா காம கர்மாதி பாசபந்தம் விமோசித்தும் கஸ்ஸக்னுத்யாத் வினாத்மானம் கல்பகோடி சதைரபி. இப்போ இந்த சம்சாரத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தான் இவ்வளவு தூரத்துக்கு முயற்சி பண்ணோம். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க கிளாஸ் ரூம்ல, எதுக்கு நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கோம்? இந்த யூனிவர்சிட்டியில ஒரு முக்கியமான சர்டிபிகேட்டுக்காகத்தான். நம்முடைய சம்சார பந்தத்தை நிவர்த்தி பண்றதுக்கு, நம்முடைய துக்கத்தெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு, நம்முடைய மன துயர் மனஸ்தாபம் இருக்க அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஓகே, அதுக்காக உட்கார்ந்து இருக்கோம். அதற்கு உதவி செய்யறது சாஸ்திரம் உதவி செய்யறது. இதுக்கு டீச்சர் ஆச்சாரியா உதவி செய்ய முடியும். ஓகே, ஈஸ்வர அனுகிரகருக்கு அதனால இங்க உட்கார்ந்து இருக்குங்க. ஓகே, இல்லைன்னா எங்கேயோ உட்கார்ந்து இருப்போம் நம்ம, பாவம். அதனால ஈஸ்வர அனுகிரகமும் கிடைச்சிருக்கிறது, டீச்சர் அனுகிரகமும் கிடைச்சிருக்கிறது, சாஸ்திர அனுகிரகமும்
ஏரியல் மாதிரி. ஓகே ஓகே இதெல்லாம் கிடைச்சது. ஆனா பாருங்களேன், என்னுடைய பிராரப்தம் டிவி இல்ல பாருங்க. இவன் டிவி ஏரியெல்லாம் வாங்கிட்டான், பூஸ்ட் எல்லாம் வாங்கிட்டான், டிவி மாத்திரம் வாங்கல. என்ன பிரயோஜனம்? அதனால ஆத்மானம் வினா, ஆத்மானம் வினா கக, உன்னை தவிர வேற எதனாலே முடியாதப்பா அப்படின்றார். விமோச்சிதம், எது விமோச்சிதம்? நீக்கிறதுக்கு. எதை? பந்த சம்சாரம். சக்னுயாத், சக்னுயாத்னு திறமை யாருக்கு? உன்னை விட்டுட்டா வேற யாராலையும் விமோச்சித்து தீர்க்க முடியாதப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆத்மான வினா, குரு சாஸ்திர ஈஸ்வர இதெல்லாம் உதவி செய்யலாம். இது விமோச்சித்தம் நீக்குவதற்கு அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது, நீ தான் செஞ்சான். இந்த பாச பந்தம் கக சக்குனியாது, இது யார் செய்ய முடியும்? ஆத்மான வினா, உன்னாலதான் முடியும், வேற யாரால முடியாது. நீ ஒருத்தன் தான் இதுக்கு கேப்பபிள். வேற யாரையாவது நீ எதிர்பார்த்து நம்பிட்டு இருந்தேன்னா கல்ப சதகோடி வருஷம் ஆனாலும் சம்சார பந்தத்திலிருந்து நீக்க முடியாது. சதகோடி கல்பம் அதுன்னா என்ன சொல்லுங்களேன்? அதுன்னா கல்பனா பிரம்மாஜியோட ஒரு டே, ஒரு நாள். ஒரு நாள்னா எவ்வளவு வருஷம் சொல்லுங்களேன்? அதுதான் நாங்க பாத்துறோம். 2000 வருஷம், 2000 வருஷம், 2000 சதுர்யுகம், 2000 சதுர்யுகம். பிரம்மாஜோட ஒரு கல்பனா, பிரம்மாஜோட ஒரு டே, அது 2000 சதுர்யுகம். 1000 சதுர்யுகம் பகல், 1000 சதுர்யுகம் டே நைட்டு. அது மாதிரி சத கோட்டி அப்படின்றாரு. சத கோடி, சத்தம்னா 100 கோடி, 100 கோடி, 100 கோடி சதுர்யுகம், 2000 சதுர்யுகம். 100 இன்ட்டு கோடி இன்ட்டு குரோர்ஸ் இன்ட்டு 100 இன்ட்டு கோடி இன்ட்டு 2000. ஓகே, அதனால 2 லட்சம் கோடி, 2 lakhs crores. 2 lakhs crores எண்ட் கிடையாது. 2 lakhs crores ஆனாலும் அப்படின்னா இன்னும் எண்ட் நீங்க போட்டுக்கலாம், ஜீரோலாம். அப்படியே உன்னுடைய சம்சார பந்தம் நீங்காது. பொறுத்தையார நம்பிட்டு இருந்தீங்கன்னா புரியுதுல? நீ உன் சொந்த காலில் நிக்கணும், நீ தான் முயற்சி பண்ணும். எத்தனை தடை வந்தாலும் ஆட்டோ பிடிச்சாவது கிளாஸுக்கு வந்துடணும். இவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள என்ன ஏமாத்திட்டாங்க, நான் வர முடியல அப்படி சொல்ல நடந்தாவது வந்துடணும். சங்கர் காலடியில இருந்து நர்மதை வரைக்கும் நடந்து போனர்ல, இப்ப நடந்து ஆரம்பிச்சுன்னா அடுத்த சாட்டர்டேவாவது வர முடியும். ஏதோ சேரணும். அதனால எப்படியாவது டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது யாரையும். டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கிளாஸ்க்கு வர முடியாது. ஏன்னா இது என்னுடைய பர்சனல் விஷயம். மற்ற விஷயம் நம்ம உழைச்சு மத்தவங்களுக்கு உழைச்சு எப்பவுமே மத்தவங்களுக்கு உழைச்சு நமக்கு பழக்கம். இங்க அநேகமா வந்திருக்கலாம் அப்படிதான். இது பர்சனல், இது பர்சனல். ஓகே, அதனால இது எப்படி இருக்கிறது? இந்த பந்தம் ஏனப்பா இது பந்தம் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இது எப்படி இருக்கு? தேர்வடம் மாதிரி இருக்கிறது. தேர்வடம் தெரியுமா உங்களுக்கு? பெரிய தேர் இருக்கும், ஆழி தேர் இருக்கு, திருவாரூர் தேர். ரொம்ப வருஷம் அது நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அங்க இருந்தேன். நான் அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு போய் டூர் பண்ணி பேசி அங்க இருக்க இந்த இந்த வெத்தலைப்பாக்கு உள்ளார போடுவாங்க, கும்பகோணம் சிவல், அது மறந்து போச்சு பாரு. அதனுடைய ஓனர் ஒருத்தர் அவருடைய தலைமை போட்டு எல்லாம் பண்ணி அந்த தேரை இழுத்து பண்ணினோம். என் பேரை எதுலயும் போடவே இல்லை, கலைஞர் பேரை போட்டாங்க. தேர் திருப்பி நகர வைத்தாருன்னு நாங்க உட்காந்து ஆயிரக்கணக்கான பேர் மோட்டிவேட் பண்ணி அந்த தேர்கள்லாம் இழுத்து பண்ணினோம். அதை அந்த மீட்டிங் எல்லாம் போட்டேன். சரி போட்டா அது போட்டா இந்த திருவாரூர் தேரை ஸ்டாப் ஆயிருந்த தேரை திருப்பி நகர வச்சோம். பெரிய ஆர்கனைசேஷன்ல, RSS ஆர்கனைசேஷன்ல. அதுக்கு நான் இன்சார்ஜ் அந்த பக்கம். அப்ப அந்த ஏரியால இருந்தேன் நான். சோ அப்படி இருந்தது. அந்த திருவாரூர் தேர் இருக்கு, பெரிய தேர். அது தேர்லயே பெரிய தேர். அது அந்த தேரோட வடம் இருக்கு, கயிறு, தேர் வடம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கயிறு இருக்க மொத்தமா அப்படியே வந்துடாது. அந்த கயிறை பிரிச்சுங்கன்னா அதுக்குள்ள ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறை பிரிச்சுங்கன்னா அது ஒரு கயிறு இருக்கும்.
கடைசியில ஒரு கயிறு இருக்கும், சணல் கயிறு. அது இப்படி இழுத்தீங்கன்னா அருந்துரும். ஆனா இந்த கயிறு நல்ல திமிரு பிடிச்ச யானையை கூட கட்டி போட்டுடலாம். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஸ்ட்ரேஞ்ச். இந்த ஸ்ட்ரேஞ்ச் மூணு விதமான இதுல கனெக்ஷன் பண்ணி பந்தப்பட்டிருக்கு இந்த விலங்கு. இல்ல சில பெரிய இன்டர்நேஷனல் கிரிமினல்னா அவனை பெருசா இது போட்டு இந்த விலங்கு போட்டு என்ன பண்ணுவான்னா, போலீஸ்காரன் தன்னுடைய இன்னொரு பக்கத்தை அவன் போட்டுப்பான், அதுல தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. பழைய காலத்துல வந்து அம்மா உத்தரவு கூட உடனே கண்ணம்மா சொல்ல பொறுத்தது போறோம் பொங்கி எடுத்துடனே அப்படிதான் அந்த சங்கிலி அப்படி அறுப்பான், அந்த தூணு உடஞ்சி விடும் அப்படியே. அப்படிதான் அப்படி சங்கிலி போட்டு தூணில கட்டிருக்காப்போ, இந்த பக்கம் கட்டி அந்த பக்கம் காலெல்லாம் கட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சங்கிலி போட்டிருக்கிறது. என்ன சங்கிலியா? பாசபந்தம், பாண்டேஜ் விலங்கு. எப்படிப்பட்டது அது? எப்படிப்பட்டது இருக்குது? இது பாசபந்தம் ஆயிடுச்சு, விலங்கு வெளியில விசிபிள். அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா, அவித்யா காம கர்மாதி. ஆதினா கர்ம பலம், கர்மத்துடைய பலம். சோ அவித்யா காமஹா கர்மஹா அண்ட் கர்ம பலஹா, இது 4 சேர்ந்து நம்மள கை காலு எல்லா பக்கம் கட்டி போட்டிருக்கிறது. ஓகே, இப்ப வந்து திருப்பி அவ உத்தரவு கொடுக்கணும், பொறுத்தது போறோம், போதும் வெளியில வா, உழைச்சது போறோம், உனக்காக உழை கொஞ்ச நாள். அதுக்காகத்தான் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவித்யானா என்னது? இக்னோரன்சி. இக்னோரன்சி வாட்? சயின்ஸ் பாஷை இக்னோரன்ஸா, இல்ல பிசிக்ஸா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா? இக்னோரன்ஸ். அதெல்லாம் தெரியலன்னா சம்சாரம் கிடையாது, சந்தோஷம், நாட் பந்தா. அது எவ்வளவுக்கு அவ்வளவு தெரியாம இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம். புரியுதா? இது அப்படி இல்ல. இக்னோரன்ஸ் என்ன பத்தின இக்னோரன்ஸ்? ஆத்ம அவித்யா இது அர்த்தா. அவித்யா மீன்ஸ் ஆத்ம அவித்யா, என்ன பத்தின தெரியாம இருக்கிறதுனால தான் இது இருக்கிறது. ஏன்னா நான் சாஸ்திரம் சொல்றது யூ ஆர் கம்ப்ளீட், பூர்ணத்துவம் சொல்றது, யூ ஆர் ஃபுல்னஸ். ஆனா நான் என்ன சொல்றேன்? எவ்ரி டைம் நான் குறையுடையவன், இது இல்ல அது இல்ல இது இல்ல, ஒரே புகாரி ராகம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், இந்த ஜென்மத்துல இருந்து அடுத்த ஜென்மம் வரைக்கும், அந்த ஜென்மத்துல இருந்து 100 ஜென்மம் வரைக்கும். ஏன்னா எல்லா ஜென்மமும் ஒரே மாதிரி தான் பேசுது. எல்லாருக்கிட்டையும் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் குறை இருக்குது. அதுதான் ராஜாஜி பண்ண குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, மறைமூர்த்தி கண்ணா இல்ல, கண்ணான்னா உங்களுக்கு சொல்றது கண்ணா கண்ணா சொல்லுவோம்ல அது. அதனால அவித்யா மீன்ஸ் ஃபுல்னஸ், நீதான் பூர்ணத்துவம், ஃபுல்னஸ். இப்ப காமாக என்னது? எது காமா? காமா டிசையர்ஸ். டிசையர்ஸ் என்னது? மை ரியல் நேச்சர் தெரியாதனால காமஹா டெவலப் ஆகிறது. நான் வந்து இன்கம்ப்ளீட், நான் குறையுடையவன் இருக்கிறதுனால அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்காக செய்யக்கூடிய எஃபர்ட் இருக்க, அதுக்கு பேரு காமஹா. இன்கம்ப்ளீட்மெண்ட் விஷயம் தான் இருக்கிறது. இப்போ இந்த காமஹா எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது? வந்துட்டே இருக்கிறது. ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல நம்ம அம்மா என்ன பண்ணுவான், சில அம்மா எல்லா அம்மாவும் கொடுக்க மாட்டேன், ஒரு இது நிறைய டாய்ஸ் வாங்கி வச்சிருப்பா, ஒரு பாஸ்கெட்ல ஏகப்பட்ட பொம்மை இருக்கும். இந்த குழந்தை வந்து ஒரு பொம்மையை கொஞ்ச நேரம் தான் விளையாடும். அது விஷயம் உள்ள அம்மா என்ன செய்வா, இன்னொரு பொம்மையை கொடுப்பா. இப்படி 100 பொம்மை இருந்தா இந்த 100 பொம்மை ரொட்டேஷன் வரும். பாத்தீங்களா நீங்க? இந்த பொம்மையை கொடுக்கும், அது அப்புறம் தூக்கி போட்டுரும், இன்னொரு பொம்மையை கொடுக்கும். இந்த டாய்ஸ் கொடுத்து மாத்தி 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 பண்ணிட்டே இருப்பா. வயசான பிறகு கூட நமக்கு டாய்ஸ் புத்தி போல, உடனே இந்த பிளாட்டை மாத்துவோம், அந்த பிளாட்டு போவோம், இந்த காரை மாத்துவோம், அந்த காரை வாங்குவோம், இந்த ஹஸ்பண்ட மாத்துவோம், அந்த ஒய்ஃபை மாத்துவோம். இது வரைக்கும் எல்லாம் மாத்துறது, இதுவும் மாத்துறது. இவர் ஆஃப்டர் ஆல் 8th அப்படின்னு ஒரு அம்மா போய் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 8th ஹஸ்பண்டா? சேஞ்ச், எவ்ரிதிங் சேஞ்ச். என்ன ஒரே போர் அடிச்சது. அதனால எவ்ரிதிங் சேஞ்ச், டாய்ஸ் மாதிரி மாத்தின்னு இருக்கிறது. நம்ம ஊர்ல இன்னும் அந்த மாதிரி வரல. ஒண்ணு மாட்டின்டாதான். அதனால அங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சோ
இது இது மாதிரி நமக்கு கம்ப்ளீட் ஆகல. ஐ எம் த ஃபுல்னஸ், பூர்ணத்துவம் என்னைக்கு வருதோ அப்பதான் காமா டிசைர்ஸ் ஸ்டாப் ஆகும். அது வரைக்கும் என்ன பத்தின்னு தெரியாத வரைக்கும் இது கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். அதனால காமா லீட் டு கர்மா, பிரவருத்தி அண்ட் நிவர்த்தி. பிரவருத்தி நிவர்த்தி என்ன? பையிங் அண்ட் செல்லிங், வாங்கறதுக்கு கொடுக்கறது, எடுத்துக்கிறதுக்கு கொடுக்கறது. இதுதான் நம்மளுடைய பிரவருத்தி நிவர்த்தி நடந்துட்டு இருக்கு. காமஹா இது ஸ்டாப் பண்ணா அகம் பூர்ணஹா, ஐ எம் கம்ப்ளீட், ஐ எம் ஃபுல்னஸ். அது தெரியாத வரைக்கும் இந்த எக்ஸ்டர்னல்ல தேடிட்டு இருக்கிற வரைக்கும் நோ கம்ப்ளீட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கம்ப்ளீட் ஆகாது. அதனால நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இது வரணும். அதனால இதுக்கெல்லாம் முயற்சி யுவர் ஓன் எஃபர்ட் பண்ணணும். ஓகே, அதனால இந்த 5 ஸ்லோகமும் மத்தவங்க ஹெல்ப் பண்ண முடியாது. நீனே இதுக்கு இருந்து கஷ்டப்பட்டாவது, கால் கை வலிச்சாவது கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இந்த வேதாந்த சிரவணத்துல தான் இந்த ரகசியம் இருக்கு. ஓகே, மெடிசன், இதான் மெடிசன். இந்த மெடிசனை நான் எடுத்துக்கணும். அது செய்ய 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 எனக்கு சம்சார பந்தமானது நீங்க மோட்சம் வரும். இல்ல, ஆல்ரெடி ஹெல்த்தி மோட்சம் என்கிட்டயே இருக்கிறது, அந்த மோட்சம் தெரியும். ஓகே, புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற. இப்ப டாபிக் மாறுறது. சரி, அந்த மோட்சம் சொல்றீங்க, மோட்சம்னா என்னது? ஆத்ம மோட்சம், செல்ஃப் நாலேஜ் அதெல்லாம் சொல்றீங்களா? அதெல்லாம் அதுதான் என்னது? அத சொல்லுங்களேன். எது அதை அடைய முடியுமா முடியாதான்னு பாத்துலாம் ஒரு கை. அதுன்னு சொல்றத 56ல இருந்து அவர் 60 வரைக்கும் கொண்டு போறாரு. 61 வரைக்கும் ஆத்ம தத்துவத்தை பத்தி இங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுறாரு. ஆத்ம தத்துவம் இல்ல, அந்த ஆத்ம ஞானத்தினுடைய மகத்துவத்தை சொல்றாரு. ஆத்ம ஞானத்தினுடைய அந்த ஞானத்தினுடைய குளோரி. ஃபர்ஸ்ட் சிஷ்யனுடைய குளோரியை புகழ்ந்தாரு. அதுக்கப்புறம் இந்த சம்சாரத்தை நிவர்த்தி பண்றதுக்கு உன்னுடைய முயற்சி தான் இருக்கணும்னாரு. இப்ப அந்த ஆத்ம ஞானத்தை, அதனுடைய குளோரி தெரிஞ்சாதான், அதனுடைய ஸ்துதி தெரிஞ்சாதான், அதை பத்தின பெருமை தெரிஞ்சாதான் அந்த ஆத்ம ஞானத்துல நம்ம அடையறதுக்காக பெரும் முயற்சி பண்ணுவோம். எவ்வளவு வேலை வேணா கொடுப்போம் நம்ம, இல்லையா? வேல்யூ ஆஃப் வேல்யூ தெரிஞ்சாதான் வேல்யூ கொடுப்போம். இந்த கிளாஸுக்கு எப்ப நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்? இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியதான் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். முன்னாடி சொன்னல, சோ இதனுடைய இம்பார்ட்டன்ட் புரியதான் நம்ம இதனுடைய இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அப்ப 56வது என்ன சொல்றாரு? நயோகேன ந சாங்கேன கர்மணானோ ந வித்யயா பிரம்மாத்ம ஐக்ய போதேன மோக்ஷ சித்யதி நான்யதா. இவர் சொல்றாரு, அந்த ஆத்ம ஞானத்தை எதனால அடைய முடியாதுன்றார். ஓகே, எதனால அடைய முடியும்? இது 2 விஷயத்த சொல்றார். அப்போ என்னுடைய முயற்சி மட்டும் போராது, அதற்கான ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ், அணுகுமுறையும் கரெக்டா இருக்கணும். அது இருந்தா தான் நான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது அப்படிங்கிற. இப்ப நடந்து போய் பஸ் பிடிக்கணும், பஸ் பிடிச்சு இடத்துக்கு போய் சேரணும். நானும் மெட்ராஸுக்கு புதுசு, நான் கேட்டுட்டேன் KK நகருக்கு வாங்க, இந்த 47 தானே வருது, 47 இந்த பக்கம் போறது ஒரு பஸ் 11G. ஓகே, நீங்க 11G ஏறுங்க. ஓகே, லாஸ்ட் ஸ்டாப் இறங்கிடுங்க அப்படி சொன்ன. நான் கரெக்டா புரிஞ்சுட்டேன். லாஸ்ட் ஸ்டாப் 11G. நீ இதெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? ஏறி உட்காந்து டிக்கெட், லாஸ்ட் ஸ்டாப். அவனும் டிக்கெட் கொடுத்துட்டான், நோ ஆர்கியூமெண்ட். இறங்கின பிறகுதான் தெரிஞ்சது அவர் சொன்ன அடையாளம் ஒண்ணு கூட இல்லை. ஏன்? அது பாரிஸ் போயிடுச்சு. லாஸ்ட் ஸ்டாப். இப்போ கொஞ்சம் நெஞ்சு இருந்த தூரத்தை விட ஆப்போசிட்ல தூரங்க போயிடுது. புரியுதுல? அதனால
சரியான பஸ்ல ஏறது மாத்திரம் முக்கியம் இல்ல, சரியான திசையில போகணும். சரியான திசையில போகணும். சரி, சரியான திசையில போறேன்னு சொல்லிட்டு 2வது ஸ்டாப் இப்ப யாரோ சொன்னாங்க, திடீர்னு ட்ரெயின்ல வந்துட்டே இருந்தானா, தூங்கிட்டா இருந்தா, மாமலை வந்துருச்சு, மாமலை வந்து இறங்கி நின்ன பிறகு லைஃப் 1 hour நைட் ட்ரெயின், அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு அடுத்த ட்ரெயின் இருளோன்னு இருக்கும். அதுவும் இந்த சைதாப்பேட்டை ஹிந்தியில இறங்கிட்டு வச்சுக்கோ, ஒரு பயணம் இருக்க மாட்டா, மாம்பழம் கலகலப்பா இருக்கும் எப்பவுமே. திடீர்னு நீ இறங்க வேண்டிய ஸ்டாப்ல வந்து இறங்காம அதுக்கு முன்னாடி ஸ்டாப்லயே இறங்கி போட்டீங்கன்னாலும் பிரயோஜனம் இல்ல. அப்ப நடந்து போனோம், பஸ் பிடிக்கணும், ஏதோ ஒரு பஸ் பிடிக்கிறது கூடாது, சரியான பஸ் பிடிக்கணும். சரியான பஸ் பிடிச்சா மாத்திரம் போறாது, சரியான திசையில போனோம், சரியான திசையில மாத்திரம் போக கூடாது. அது எவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய இலக்க போய் அடையணுமோ அது வரைக்கும் ஜர்னி பண்ணும், அது வரைக்கும் ஜர்னி பண்ணும். இதுல நடுவுல காணாம போயிடும், 2 இப்படி கோச்சின்னு போயிடும், அது அப்படி காணாம போயிடும். அவளே வரல, நான் எதுக்கு வரணும்? இதுக்கு பிராரப்தம் பாருங்க. இது இது நல்ல டாபிக் இப்ப நமக்கு வந்திருக்கேன். இவங்க காணாமல் போய்விட்டார்கள், அவங்களை எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க முடியும்? அப்படிதான் நீ ஹையர் லெவல்ல போக நிறைய பேர் காணாம போயிடுவாங்க. பழைய ஃப்ரெண்டோட இப்ப பேச முடியுமா சொல்ல? இந்த ஆத்ம தத்துவத்தை எல்லாம் இப்ப எனக்கு பழைய ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான்னு வச்சுக்கோ, அவங்களோட தான் இந்த விஷயத்த பேச முடியுமா? அதெல்லாம் லூஸ் ஆயிட்டே இருக்கும் அந்த ஃப்ரெண்ட் எல்லாம். புரியுதா? இப்போ நம்ம கிளாஸுக்கு ரெகுலரா வர ஃப்ரெண்ட் யாரோ, ரெகுலரா அவங்க ஃப்ரெண்ட், இதுலயும் வந்து போற ஃப்ரெண்ட் பேச கூடாது. நான் தான் அடிக்கடி கட் பண்ண, நீனும் ஒரு கட் பண்ண, அப்பதான் ஈக்குவல் சமத்துவம் இருக்கணும். மகாபாரதம் சொல்றேன், துரோணாச்சாரிய துருபதனம் சமத்துவம் இருக்கணும். அதனால நீங்க இந்த கிளாஸ் பிரம்மசூத்திரத்துக்கு வரும்போது இதுல ஒரு 4-5 பேர் இருக்கலாம், நிச்சயமா டீச்சர் இருப்பார். ஆனா கூட 50 பேர் இருப்பாங்க அப்போ. ஆனா இந்த 50 பேரே தொடருமான்றது சொல்ல முடியாது. புரியுதுல? அதனால அங்கங்க ஒவ்வொருத்தரா காணாம டிக்கெட் காணாம போயிட்டே இருக்கும். நீங்க அதுக்கெல்லாம் துக்கப்பட்டு கூடாது, அதுக்கெல்லாம் துக்கப்பட்டு இங்க கிளாஸ் போயிடும். இந்த பிறவி கிடைக்கிறது அபூர்வம். அந்த பிறவிலையும் நான் வந்து யாரு போனாங்க வந்தவங்களும் லிஸ்ட் எடுத்துட்டு போற வரவங்களாம் லிஸ்ட் எடுத்துட்டு என்ன ஆகுறது? வந்த இங்க இருந்து மெட்ராஸுக்கு போவான், மெட்ராஸ்ல இருந்து திருவண்ணாமலைக்கு போவான், போயிட்டு ரமண மகரிஷிட்ட இவங்க செய்யறதெல்லாம் தப்பு தப்பா பண்றாங்க நிர்வாகத்துல. நீ எதுக்கு வந்த திருவண்ணாமலைக்கு? என்ன பாக்குறதுக்கு வந்தியா இல்ல நிர்வாகம் பண்றதுக்கு வந்தியா? இல்ல உங்களை பாக்குறதுதான் சுவாமி வந்த வேலையை பாரு. அவங்க செய்யறாங்க, செய்யல போகுது. நான் எதுக்கு வரேன்? நான் எதுக்கு இந்த வகுப்புக்கு வந்து இருக்கேன் அதை புரிஞ்சுக்கணும். இவங்க வந்தாங்க, அவங்க வரல, இவங்க போனாங்க, இதெல்லாம் காணாம போயிட்டாங்களே, தொலைஞ்சு போயிட்டாங்களே, எல்லாம் கவலைப்படக்கூடாது. புரியுதா? அதனால அதுக்காக கவலைப்படக்கூடாது. கவலைப்படலாம், கை கொடுத்து இழுக்கலாம். வாப்பா கிளாஸுக்கு வா, நல்லா இருக்கு, முன்னைய விட இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது, இப்ப நல்லா சொல்றாரு அவரு. கூப்பிடலாம். ஆனா சப்போஸ் நம்ம கைய வேகமா எடுக்கிறான்னு வச்சுக்கோ, கை விட்டுடணும். புரியுதுல? நாம அவன் வலையில போய் விழுந்துட கூடாது. இதுல நம்ம சில பேர் ஜாயிண்டா பண்ணிட்டு வந்து இருக்கோம். ஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட் இல்ல. இது இங்கே 5 ஸ்லோகம் இதான் சொல்லிட்டு வராரு. இண்டிவிஜுவல் என்டிட்டி, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு காணாம போனா கூட அவனுக்காக 2 கண்ணீர் விட்டுட்டு, ஐயோ பகவானே அவனுக்கு நல்ல புத்தி கொடு அப்படி சொல்லிட்டு நான் கிளாஸ்க்கு வந்துடணும். புரியுதா? தாடியெல்லாம் வச்சுட்டு நீ பாட்டு தனியா ஒரு பக்கம் போயிட்டு கூடாது. அதெல்லாம் வெளியில, அதெல்லாம் அர்த்த காம தர்மத்துல. புரியுதா? நீ வரலன்னா வேற மாதிரி எல்லாம் வச்சுட்டு போறதுக்கு. இதுக்கு மோட்சத்துக்கு இண்டிவிஜுவல் என்டிட்டி. இது யாரு வந்தாலும் யாரு வரனாலும் நான் வந்தாகணும் அப்படி சொல்றதுப்பா இது. அதனால ரைட்டு முயற்சியில வரணும். சரியா புரிஞ்சுக்கணும். எஃபர்ட்லாம் நாட் ஆர்டினரி எஃபர்ட். போனா எஃபர்ட் பண்றேன் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்துட்டு என்னென்னோ பண்ணிட்டு இருப்பான். சப்தாகம் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க போவாங்க, இங்க கோயிலுக்கு போவாங்க, என்னென்னோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த மாத்திரம் கேசட் எல்லாம் கொடுத்து இதை கொஞ்சம் கேளுங்களேன். அப்பா இத கேளுங்களேன், வேண்டாடா, கிடைக்காது. அவ்வளவு ஈஸி இல்ல இது. இந்த ஞானத்தை கொடுத்துடவும் முடியாது, வாங்கிக்கவும் முடியாது. நீங்க
அவங்க படுற அவஸ்தை வீட்டுல நம்ம வீட்டு மெம்பர்ஸ் எல்லாம் சில பேர் அவஸ்தைப்படுவாங்க. அடடா இந்த விஷயத்துல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் கேட்டு, அவங்களும் இதை கேட்டா சந்தோஷமாயிடுவாங்கன்னு எதையாவது நீங்க சீரியா கொடுத்து போய் கேட்டு நீங்க உரக்கெல்லாம் போட்டீங்கன்னு வச்சுங்க, ஆஃப் பண்ணு. அப்படி அவங்களுக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்கோ, அடுத்த ரூமுக்கு போயிடுவான், கேட்காம போயிடுவான். அவளெல்லாம் ஈஸியெல்லாம் கொடுத்துட முடியாது. இது இண்டிவிஜுவல் என்டிட்டி, புரியுதுல? அதனால சாதாரண எஃபர்ட் எல்லாம் கூடாது. ரைட் ப்ராப்பர் எஃபர்ட் அண்ட் அடக்குவேட் கடைசி வரைக்கும் போனோம். இந்த எஃபர்ட் அப்படி எஃபர்ட் போனோம். இப்ப யோக சாஸ்திரத்தை கொடுத்த பதஞ்சலி யோகி கொடுத்திருக்காரு சாஸ்திரத்தை. பதஞ்சலி யோக சாஸ்திரத்தை படிச்சதுனால ஞானத்தை கிடைச்சிட முடியாது. அவங்களும் ஞானி தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு ஞானம் கிடைக்கிறதோ அவன் ஞானி. 2+2 தெரிஞ்சுன்னா ஞானி தான். நான் 4க்கு ஞானி. புரியுதா? அதனால பதஞ்சலி யோக சூத்திரம் படிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது டிசிப்ளின் கொடுக்கறது, நம்மள சாதன சதுஷ்டத்துக்கு வேண்டிய பக்குவத்தை கொடுக்கறது. ஆனா அது தத்துவத்தை கொடுக்காது. அது தத்துவம் எடுத்தோம்னா தத்துவத்தின் இருக்கும். அதனால அதை விட்டுட்டு இந்த அஷ்டாங்க யோகத்துல இருக்கிற டிசிப்ளின் என்ன இருக்கிறதோ அத மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா அதுல ஆத்மாலாம் செப்பரேட்டா இருக்கிறது, தனித்தனி ஆத்மா. ஒவ்வொரு எனக்கு ஆத்மா ஒரே ஆத்மான்னு வச்சு ஒரே சண்டை போட்டு இருப்பானே ஃபுட்பால் மாதிரி. அதனால நீங்க தனித்தனி பால் வச்சுக்கோங்க, தனித்தனி ஆத்மா, நீ உனக்கு தனி ஆத்மா, அது தனி ஆத்மா அப்படின்னு டீச் பண்றது தத்துவம்லாம் அதுல போய் மாட்டிக்கூடாது. அதுல இருக்க டிசிப்ளின் மாதிரி நாம எடுத்துக்கணும். ஓகே. அது போல சாங்கிய சாஸ்திரத்தை கொடுத்த கபில ரிஷி கொடுத்திருக்காரு சாங்கிய சாஸ்திரம். கபில ரிஷின்னு சொல்றாரு, இந்த சாங்கியம் யோகம் கிட்டத்தட்ட ஒண்ணு, நியர்லி ஒன்னா இருக்கிறது. ஒரு இடத்துல தான் டிஃபரெண்டா இருக்கிறது. இந்த யோக சாஸ்திரத்துக்கு ஜீவ ஜகத்து ஈஸ்வர தனித்தனி செப்பரேட். சாங்கியத்துல ஜீவ ஜகத்து தனித்தனி, அங்க ஈஸ்வர கிடையாது, பகவான் கிடையாது. ஓகே. கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் அவங்க தான் உண்மையான பகுத்தறிவாதிகள். புரியுதா? சாங்கியர்கள். நம்ம லோக்கல் பகுத்தறிவே கிடையாது. சோ கபில ரிஷி அவங்க ஜகத்தை ஒத்துப்பாங்க, இந்த ஜீவா எல்லாம் ஒத்துப்பாங்க, ஆத்மா தத்துவத்தை எல்லாம் ஒத்துப்பாங்க, சாஸ்திரத்தை ஒத்துப்பாங்க, வேதத்தை ஒத்துப்பாங்க. அங்க கடவுள் கிடையாது. இங்க சாங்கிய இது யோகத்துல கடவுள் உண்டு. அதனால இது துவைத்தம், அது திரைத்தம் அப்படி வேணா சொல்லலாம் யோக சாஸ்திரத்தை. அதுக்கப்புறம் தர்சனம் இருக்கிறது, பல்வேறு விதமான தர்சனம் யோக சாஸ்திரம். அப்புறம் பூர்வ மீமாம்சம் இருக்கிறது, பல்வேறு விதமான ஜெய்மினி ரிஷி கொடுத்தது அது பூர்வ மீமாம்சம். அதுல பல்வேறு விதமான கர்மாலாம் இருக்கிறது, ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கிறது. அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் டிசிப்ளின், அதெல்லாம் செய்யலாம், நமக்கு பக்குவத்தை கொடுக்கும். ஆனா சந்தியாவந்தனமே பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப சந்தியாவந்தனம் பண்ணணுமா, கிளாஸ்க்கு போகணுமா? அப்படி கேட்டா கிளாஸ் தான் இம்பார்ட்டன்ட். சோ சர்டன் பீரியட் வரைக்கும் அது லிமிடேஷன் கொடுக்கறது. எனக்கு சித்த சுத்தி கொடுக்கற வரைக்கும் தான் அதுக்கு ஹெல்ப். இப்ப தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தட்டு கழுவிட்டே இருக்கணும்னா கழுவிட்டே இருக்க கூடாது, சாப்பாடு போடணும். புரியுதா? கழுவுறது ஒரு லிமிட் வரைக்கும் தான் கழுவிட்டே இருக்கணும்னா, கழுவிட்டே இருந்தீங்கன்னா வேற பக்கம் ஒண்ணு சேர்க்கணும். அது சித்த சுத்தி முடிஞ்சுன்னா அந்த ஒர்க் முடிஞ்சு போச்சு. அதனால இது இந்த கர்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு. உபாசனை இருக்கிறது, உபாசனை நம்ம மனசு ஏகாக்கிர சிந்தனை உண்டாக்குறது. ஓகே. நல்ல ஏகாக்கிர சிந்தனை உண்டாக்குறது. ஆனா ஞானியா? நோ, யுவர் குவைட் மைண்ட் இக்னோரண்ட் ஃபெலோ. ஓகே. முன்னாடிலாம் ரெஸ்ட்லெஸ் ஃபெலோ, ரெஸ்ட்லெஸ் இக்னோரண்ட் ஃபெலோ. இப்ப குவைட் இக்னோரண்ட் இடியட் ஃபெலோ. அதனால இடியட் தனம் போனோம்னா, இக்னோரண்ட் போனோம்னா ஞானத்துக்கு வரணும். அப்ப இந்த குவைட் உபாசனை தியானம் என்ன உண்டோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, இந்த சாதனை எல்லாம் புரிஞ்சுக்கோ. இதுக்கு நீ வரணும்னா இந்த ஜெய்மினியோட குரு ஒருத்தர் இருக்காரு, அவர் கொடுத்த சாஸ்திரத்தை நீ புரிஞ்சுக்கணும். அவர் யாரு? வேத வியாசர் கொடுத்த உத்தர மீமாம்சத்துக்கு வரணும், வேதாந்தத்துக்கு வரணும், வேதாந்த டீச் பண்ணணும். ஆக்சுவலி இந்த சாஸ்திரம் எல்லாம் இப்போ காணாம போயிடுச்சு. நாம தான் அதை எல்லா சாஸ்திரத்தையும் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், நம்ம திருப்பி ரிவைல் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலே அதுக்கு வேண்டிய சொல்லிக் கொடுக்கறது சிஸ்டமேட்டிக் டீச்சிங் எல்லாம் இப்போ இல்லாம போயிடுச்சு. அப்போ நான் சாங்கியன மோக்ஷனா சித்தியதி, ந கர்மனா மோக்ஷனா சித்தியதி, பரமாத்மா ஐக்கியத்துவ ஏவ மோக்ஷ சித்தியதி. அந்த ஆத்மாவும் பரமனும் ஒண்ணு,
அப்படி யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் சித்தி ஆகும். இததான் நம்மளுடைய ரிலீஜியஸ் எல்லாம் கூட சொல்லிக் கொடுக்கறது. தத்துவமசி தத்துவமசி 18 படி ஏறினோன்னு என்ன தெரியுது? தத்துவமசி தெரியுது. ஓகே, ஐயனை கண்டால் மோட்சம் கிட்டும். ஐயனை கண்டால் மோட்சம் கிட்டும் என்ன அர்த்தம்? ஐயனை காண்றதுக்கு முன்னாடி தத்துவமசி இருக்கிறது. ஐயனை கண்டால் மோட்சம் கிட்டும். அதனால ஐயனையே போயிட்டு கூடாது. மோட்சம் பாத்திரம் இல்ல தத்துவமசி, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கிளாஸுக்கு வரணும். ஐயப்பா சபரிமலைக்கு போறத போறோம், நிறுத்திக்கோ. என்கிட்ட வரத நிறுத்திக்கோ. மத்தவங்க வரட்டும், பாமர மனிதர்கள் வரட்டும், நீ போய் கிளாஸுக்கு போ. புரியுதா? எனக்கு கொடுக்கணும், நானே போயிட்டு கூடாது. ஆர்த்தி காட்டணும், கொஞ்சம் வழி விடணும். எத்தனை தடவை மலைக்கு போறத? எத்தனை பேர் கியூல நிக்கிறா? நீ ஒரு ஆள் பண்ணணும், இன்னொருத்தவங்க கியூல சீக்கிரம் போகல. அது தத்துவமசி தெரிஞ்சுல ஸ்டாப். புரியுதுல? அப்படி புரிஞ்சுனா, தத்துவமசி தெரிஞ்சுனா ஐயனை கண்டால் கிட்டும் கிட்டும் மோட்சம் கிட்டும். எதை கிட்டும்? நெய் தேங்க விட்டுட்டு அங்க என்ன பாயசம், அராவண பாயசம் வாங்கிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு பஷ்பம் பஷ்பம் கொண்டு வந்து அதெல்லாம் லோக்கல் பீப்புள் பண்றது. கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. போருன்னு அர்த்தம். தத்துவமசின்னு தெரிஞ்சுல உனக்கு லட்சக்கணக்கான பேருக்கு 18 படி ஏறும்போது தத்துவமசி தெரியல. உனக்கு தெரிஞ்சுடுத்து. அதனுடைய விளக்கம் கிளாஸ் ரூமுக்கு வந்தா தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. அதனால கம் டு கிளாஸ் ரூமுக்கு வந்துரு அப்படின்றாரு சங்கரர். புரியுதா? நாசித்தியதி, வேற எங்க போனாலும் இந்த மோட்சம் கிடைக்காது, கிட்டாது அப்படி சொல்றாரு. வீணாய ரூப சௌந்தர்யம் தந்திரி வாதன சௌஷ்டவம் பிரஜா ரஞ்சன மாத்திர தது ந சாம்ராஜ்யாய கல்பதே. So two type of studies இருக்கிறது. இப்ப ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஸ்டடிஸ் இருக்குது. சிஸ்டமேட்டிக் ஸ்டடிஸ், அட்டெண்டன்ஸ் உண்டு, கிளாஸ் ரூம் உண்டு, எக்ஸ்பிளைன் உண்டு. ஏன் அது போல இங்க நம்ம கிளாஸ் ரூம் வந்து நாட் டிஸ்கோர்ஸ். இது டிஸ்கோர்ஸ் கிடையாது, இது கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ். நேச்சுரல். அதே போல இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஒன்னே ஒண்ணு, இங்க எக்ஸாமினேஷன் கிடையாது, சர்டிபிகேட் கிடையாது. வேதாந்தத்துக்கு அது கூட கொடுக்குறாங்க சர்டிபிகேட், இங்க கிடையாது. அது சேம். ஆனா அதெல்லாம் அபராவித்யா. ஆல் மெட்டீரியல் சயின்ஸ் அபராவித்யா. எனிதிங் இங்க நீங்க கத்துக்கிற ஸ்டடிஸ் வந்து பராவித்யா. செல்ஃப் நாலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறது பராவித்யா. ஆனா பாக்குறதுக்கு ரெண்டுமே ஒண்ணு போல இருக்கும். இதுக்கும் கிளாஸ் ரூம் வரும், ஒரு நாள் கிளாஸ் கட் அடிச்சுட்டா ஒரு மாதிரி இருக்கும், கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உள்ளார வருவோம், இதெல்லாம் இருக்கும். ஸ்டூடெண்ட் சைக்காலஜி. நம்ம ஸ்டூடெண்ட், நாட் டிவோட்டி. நான் இங்க டிவோட்டி எல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட். இந்த ஆச்சாரியர் கிட்ட கத்துக்கிற ஸ்டூடெண்ட். டீச்சர், ஆச்சாரியர் டீச்சர். ஓகே, அதனால டீச்சர் ஸ்டூடெண்ட். இது கிளாஸ் ரூம்ல இங்க இந்த வேதாந்த ஸ்டடிஸ் பண்றோம். இது ரெண்டும் ஒண்ணு போல தெரியும், ஆனா ரெண்டு வேற வேற. எது மாதிரி? இந்த வீணா வாத்தியம் வாசிக்கிறான, வீணா வாத்தியம் வாசிக்கிறவன் மத்தவங்க மகிழ்விக்கிறான். நீ நல்ல ஜனரஞ்சகமா வாசிச்சாருப்பா அப்படி சொல்றாங்களே. அது போல ராஜா, ராஜா மீன்ஸ் ரஞ்ச். அந்த ரூட் தாது ரூட், அந்த தாது ரூட்ல இருந்து வந்தது இந்த ராஜான்றது. ரஞ்சுனா ப்ளீஸ் பண்றது, ஜாய்ஃபுல் பண்றது. ரஞ்சனா திதி ராஜாஹா, ரஞ்சனா திதி ராஜாஹா. ராஜா என்ன பண்ணுவாரா, மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் எவனோ அவன் ராஜா. ஓகே, அது போல மக்களை சந்தோஷப்படுத்துறது. இப்ப வீணா காயத்ரி இப்போ பேட்டி கொடுத்தா, ஃபேஸ் டு ஃபேஸ், பியூட்டிஃபுல் ஃபேஸ் இது கொடுத்தாங்க. ஓகே, மண்டே கிளாஸ் சொல்ல போற அவளை பத்தி, மார்னிங் கிளாஸ்ல. சோ அந்த மாதிரி அவ வந்து வீணா வந்து வாசிக்கும் போது மக்களை வந்து ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்குறான். ஆனா ரெண்டு பேரு சந்தோஷத்தை உண்டாக்கலாம். ஆனா வீணா வாசிக்கிறவங்களுக்கு ராஜ்யம் கிடையாது. நான் கல்பத்தே, அவங்களுக்கு ராஜ்யம் கிடையாது. புரியுதுல?
அவனுக்கு ராஜ்யம் உண்டு, இவனுக்கு ராஜ்யம் கிடையாது. அது போல பராவித்யா உள்ளவனுக்கு ஆத்ம மோட்சம் உண்டு. அபராவித்யில நீ என்னதான் கம்ப்யூட்டர்ல போனாலும், பில்கேட் லெவல்ல போனாலும் கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும். ஐ எம் நாட் சாட்டிஸ்பாக்சன். சம்சாரம், சம்சார நிவர்த்தி. எத்தனை வித்யா நீ தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளவு டெக்னிக்கல் நீ அடாப்ட் பண்ணிட்டாலும் அது அபராவித்யா. ஓகே, நாரத மகரிஷி எத்தனையோ வித்யாலாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு, அப்ப கூட இன்கம்ப்ளீட். அதுக்கப்புறம் ஆத்ம வித்யா தெரிஞ்சின்ற பிறகுதான் அவருக்கு கம்ப்ளீட் ஆச்சு. அதனால இந்த ஆத்ம வித்யா கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் சரியான முறையில வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். மீதி என்ன விஷயத்த மீதி கிளாஸ். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.